अवर्णनीय महानता, வர்ணிக்க முடியாத சிறப்புகள். செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3256 3256. भक्ति में महान, பக்தியில் மகான். एको सदविप्रा बहुधा वदन्ति। एक ही 100% सच्चा विप्र अर्थात ब्राह्मण है, ஒரே ஒருத்தர் தான் 100% உண்மையான பிராமணர் ஆவார். जो शास्त्रों में अनेक प्रकार से गायन हुआ है। யாருக்காக சாஸ்திரத்தில் நிறைய விதமாக மகிமைகள் ஏற்பட்டிருக்கிறது. कहीं राम के रूप में, कहीं नारायण के रूप में, कहीं சில இடம் ராமரின் ரூபத்தில், சில இடம் நாராயணனின் ரூபத்தில், कृष्ण के रूप में, कहीं शंकर के रूप में, कहीं சில இடம் கிருஷ்ணரின் ரூபத்தில், சில இடம் சங்கரின் ரூபத்தில், क्या कहीं क्या, சில இடம் என்ன, சில இடம் என்னென்னமோ சொல்லியிருக்கிறார்கள். कहीं विष्णु के रूप में, சில இடம் விஷ்ணுவின் ரூபத்தில். चारों युग प्रताप तुम्हारा है, प्रसिद्ध जगत उजियारा। राम वाली आत्मा, ராமர்னுடைய ஆத்மா उसी को विकारों की पूंछ दिखा दिए। அவருக்கு தான் விகாரங்களுடைய வாளை காமித்து விட்டனர். बड़े से बड़ा विकारी भी वो बनता है, हनुमान का रूप दिखाया है। அவர் பெரியதிலும் பெரிய விகாரியாகவும் ஆகுகிறார். அவருக்கு தான் ஹனுமானுடைய ரூபத்தை காமித்திருக்கிறார்கள். फिर बड़े से बड़ा निर्विकारी भी बनता है, அதற்கு பிறகு பெரியதிலும் பெரிய நிர்விகாரியாகவும் ஆகுகிறார். मोर की पूंछ दिखाई, इसलिए वो மயிலினுடைய வாளை காமித்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர் बड़े से बड़ा ब्राह्मण भी है, पहला ब्राह्मण। பெரியதிலும் பெரிய முதல் பிராமணரும் ஆவார். पहला ब्राह्मण तो पहला देवता, முதல் பிராமணர் தான் முதல் தேவதை, आदिदेव। ஆதிதேவன். जो पहला देवता सो पहला क्षत्रिय। यज्ञ में सबसे யார் முதல் தேவதையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் முதல் சத்திரியன் ஆவாங்க. पहले फेल कौन हुआ? ஆகவே யக்னத்தில் முதலில் எந்த சத்திரியன் ஃபெயில் ஆனாரு? राम बलिया। तो फेलियर में भी सबसे पहला नंबर ராமனுடைய ஆத்மா. ஆகவே ஃபெயிலியர்ல கூட நம்பர் 1 ஃபெயிலியர் ஆவார். क्षत्रियों में भी पहला नंबर, சத்திரியர்களிலும் முதல் நம்பர் ஆவார். देवताओं में भी पहला नंबर, தேவதைகளிலும் முதல் நம்பர், और ब्राह्मणों में भी पहला नंबर, और कलयुग மற்றும் பிராமணர்களிலும் முதல் நம்பர், में शूद्र बनने में भी மற்றும் கலியுகத்தில் சூத்ரர் ஆகுவதிலும் पहला नंबर। முதல் நம்பர் ஆகும். इसलिए बोला चारों युग प्रताप तुम्हारा। அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது 4 யுகத்திலும் உங்களுடைய மகிமை இருக்கிறது என்று. चिरंजीवी बताया। हाँ जी, हर युग में हीरो पार्टधारी पार्ट बजाता है। ஒவ்வொரு யுகத்திலும் ஹீரோ பார்ட்னுடைய பார்ட்டை செய்கிறார். वो टाइटल है महादेव शंकर का। அவருக்கு மகாதேவ் சங்கருடைய டைட்டில் இருக்கிறது. देवताओं में महा माने बड़ा, தேவதைகளில் மகா என்றால் பெரியவர், देव माने देवता। தேவ் என்றால் தேவதை. कैसा देवता? எப்படிப்பட்ட தேவதை? बड़ा देवता। பெரிய कौन? தேவதை. யார் ஆவார்? शंकर। சங்கர் ये ஆவார். शंकर का टाइटल है, இது சங்கருடைய டைட்டில் ஆகும். विशेषण है। देवता तो शंकर भी है, लेकिन कैसा देवता है? சங்கரும் தேவதை ஆனா எப்படிப்பட்ட தேவதை ஆவார்? हाँ हाँ हाँ, वाह, महादेव ही शंकर है। மகாதேவ் தான் சங்கர் ஆவார். हाँ, श्रवण कुमार। हाँ, श्रवण माने कान, ஸ்ரவண் குமார். ஆகவே ஸ்ரவண் என்றால் காது, कान का कुमार।
காதின் குமார். कान है ब्रह्मा बाबा कर्ण, காது வந்து பிரம்ம பாபா ஆவார். கர்ணு. और ब्रह्मा बाबा की औलाद மற்றும் பிரம்மா பாபாவினுடைய குழந்தை. असली औलाद पहला ब्राह्मण। உண்மையான குழந்தை முதல் பிராமணர். ब्रह्मा के मुख से जो ज्ञान निकला, பிரம்மாவின் வாயிலிருந்து எந்த ஞானம் வந்ததோ उस ज्ञान को जीवन में जिसने 100% धारण किया, அந்த ஞானத்தை வாழ்க்கையில் யார் 100% தாரணை செய்தார்களோ वो मुखवंशावली कुमार, उसका नाम क्या हुआ? அவர்தான் முகவம்சாவளி குமாரர். அவருடைய பெயர் என்னவாகிவிட்டது? श्रवण हो सका। शास्त्रों में बहुत श्रवण होता है, उसकी कथा सुनाई जाती है। அவருடையது சாஸ்திரத்தில் அதிகமாக கதையை வந்து சொல்லப்படுகிறது. ऐसी कथा है उस कुमार की அந்த குமாரருடைய கதை இப்படிப்பட்டதாகும். जो और कोई कुमारों की कथा नहीं है। இது வந்து மற்ற எந்த குமாரர்களுக்கும் அப்படிப்பட்ட கதை இல்லை. ऐसे श्रेष्ठ कुमार के द्वारा இப்படிப்பட்ட சிரேஷ்டமான குமார் மூலமாக सनातन धर्म की स्थापना का काम संपन्न होता है। சனாதன தர்மத்தினுடைய வேலை வந்து சம்பன்னமாகுகிறது. कुमार तो ब्रह्मा के 4 हैं, பிரம்மாவிற்கு 4 குமாரர்கள் இருக்கிறார்கள். लेकिन 4 कुमारों ने वो धर्म स्थापन करने का काम नहीं किया। 4 ने, ஆனால் அந்த 4 குமாரர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய அந்த வேலையை வந்து செய்யவில்லை. लेकिन एक ने किया। ஆனால் ஒருத்தர் தான் அந்த வேலையை செய்தார். क्या नाम? என்ன பெயர்? सनत कुमार। சனத் குமார். उसके बारे में ये बात लागू होगी, அவரை பற்றிய இந்த விஷயம் அவருக்கு பொருந்தும். என்னவென்றால் क्या कि 700 ब्राह्मणों से भी उत्तम 700 பிராமணர்களை விட உத்தமமானவர் एक कुमार, ஒரே ஒரு குமாரர். राम नाम पड़ा। ராமர் என்று பெயர் கிடைத்திருக்கிறது. तो जरूर योगियों की आत्मा ने जिसमें रमण किया है, जिसकी याद में, ஆகவே கண்டிப்பாக யோகிகளின் ஆத்மாக்கள் யாருடைய நினைவில் வசித்தார்களோ उसका नाम राम पड़ गया। அவருடைய பெயர்தான் ராமர் என்று கிடைத்துவிட்டது. शास्त्रों में भी लिख दिया, रम्यते योगिनो यस्मिन् इति राम। சாஸ்திரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, ரம்மித்தே யோகினோ யஸ்மின் இதி ராம. योगी लोग जिसमें रमण करते हैं யோகிகள் யாரில் வசிக்கிறார்களோ वही राम है, वो அவர்தான் ராமர் ஆவார். योगियों का ईश्वर है। அவர்தான் யோகிகளின் ஈஸ்வர் ஆவார். योगीश्वर शंकर को भी कहा जाता है, யோகீஸ்வர் என்று சங்கரையும் கூட சொல்லப்படுகிறது. योगीश्वर कृष्ण को भी कहा जाता है। उन्होंने उसे कृष्ण को समझ लिया। யோகீஸ்வர் என்று கிருஷ்ணரையும் சொல்லப்படுகிறது. அவர்கள் அந்த கிருஷ்ணரை புரிந்து கொண்டார்கள். जो बच्चा बुद्धि का पार्ट बजाता है, யார் வந்து குழந்தை புத்தியினுடைய பாட்டை செய்றாங்க. वास्तव में है संगमयुगी कृष्ण की बात। உண்மையில் அது சங்கமயுக கிருஷ்ணருடைய விஷயமாகும். योगीश्वर सनत कुमार को भी कहा जाता है। யோகீஸ்வர் என்று சனத்குமாருக்கு கூட சொல்லப்படுகிறது. ब्रह्मा का जो बड़ा पुत्र सबसे जास्ती ज्ञानी था, பிரம்மாவினுடைய பெரிய புதல்வன் யார் மிகவும் அதிகமாக ஞானியாக இருந்தாங்க, उसको योगीश्वर कहा गया। அவரை தான் யோகீஸ்வர் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. वास्तव में जिसके नाम से सनत कुमार नाम से सनातन धर्म की स्थापना हुई है, உண்மையில் யாருடைய பெயரின் அடிப்படையில் சனத்குமாரின் மூலமாக சனாதன தர்மம் வந்து ஸ்தாபனை செய்யப்பட்டிருக்கிறதோ, जो सनातन धर्म की स्थापना में सबसे जास्ती योग देने वाला है, யார் சனாதன தர்மத்தினுடைய ஸ்தாபனையில் அதிகமாக சகயோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆவார், वही राम है, அவர்தான் ராமர் ஆவார். वही योगीश्वर शंकर है, वही सनत कुमार है। அவர்தான் யோகீஸ்வர் சங்கர் ஆவார், அவர்தான் சனத்குமார் ஆவார். हाँ अमल करने वाला हाँ जी और हासिल करने वाला हैं,
हसन करने वाला, हसन करने वाला, हंसाने वाला, आनंद कराने वाला। जब राम वाली आत्मा எப்பொழுது ராமருடைய ஆத்மா उसकी बुद्धि में அவருடைய புத்தியில் निराकार राम अच्छी तरह से बैठ जाता है நிராகார ராமர் நல்ல விதமாக அமர்கிறாரோ तो वो ज्ञान की बात सुनाएगा या ज्ञान सुनाएगा? அப்பொழுது அவர் ஞானத்தினுடைய விஷயத்தை சொல்வாரா இல்லையானால் அஞ்ஞானத்தை சொல்வாரா? है? और ज्ञान की बात सुनने से ஞானத்தினுடைய விஷயத்தை சொல்வாங்க என்று பதில் கொடுக்கிறார். மற்றும் ஞானத்தினுடைய விஷயத்தை சொல்வதன் மூலமாக आत्मा ज्ञान रत्नों से रमण करती है, खेलती है या नहीं खेलती है? ஆத்மா ஞான ரத்தினங்கள் மூலமாக விளையாடுகிறதா இல்லையா? है? खेलती है। तो விளையாடுகிறது. रमण कराने वाला राम हुआ। அப்படி இருக்கும் பொழுது இப்படி விளையாட வைக்கக்கூடியவரும் ராமர் ஆவார். प्रैक्टिकल में हुआ या हवा में हुआ? பிராக்டிக்கலில் இருக்கிறாரா இல்லையானால் சும்மா வெறுமாக இருக்கிறாரா? प्रैक्टिकल में हुआ। பிராக்டிக்கலில் இருக்கிறார். जो हरिश्चंद्र है யார் ஹரிச்சந்தாக இருக்கிறாரோ वो हरिश्चंद्र की बहुत परीक्षा होती है, அந்த ஹரிச்சந்துக்கு அதிகமாக பரீட்சைகள் நடக்கிறது. भयंकर परीक्षा होती है। பயங்கரமான பரீட்சைகள் ஏற்படுகிறது. तब उसको टाइटल मिला सत्य हरिश्चंद्र। அப்பொழுதுதான் அவங்களுக்கு டைட்டில் கிடைத்தது உண்மையான ஹரிச்சந்திர என்று. सत्य को पालन करने वाला हरिश्चंद्र, உண்மையை और किसी ने கடைபிடிக்கக்கூடிய इतना पालन உண்மையை கடைபிடிக்கக்கூடிய ஹரிச்சந்திர. नहीं किया। हरिश्चंद्र कहो, அவரை தவிர வேறு யாருமே இவ்வளவு அதை கடைபிடிக்க முடியவில்லை. सत्यनारायण कहो, बात ஹரிச்சந்திர என்று சொல்லுங்கள், சத்யநாராயண் என்று சொல்லுங்கள், விஷயம் ஒண்ணுதான். एक ही है। सत्यनारायण की कथा घर घर में होती है ना, சத்யநாராயணனுடைய கதை ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிறது இல்லையா? तो सत्यनारायण की कथा उनकी सच्चाई की यादगार है। ஆகவே அந்த சத்யநாராயணனுடைய கதை அவருடைய உண்மையின் நினைவார்த்தமாகும். कि उन्होंने जीवन में என்னவென்றால் அவர் வாழ்க்கையில் सत्य बोला உண்மையை மட்டும்தான் சொன்னார் और सत्य के रास्ते पर, धर्म के रास्ते पर चले, மற்றும் உண்மையினுடைய வழியில் தர்மத்தினுடைய வழியில் நடந்தார். अधर्म का रास्ता नहीं अपनाया। அதர்மத்தினுடைய வழியை அவர் தனதாக்கிக் கொள்ளவில்லை. भगवान आता है பகவான் வருகிறார். तो कलंकीधर बन के आता है कि निष्कलंक गोरा बन के आता है? அப்பொழுது கலங்கிதராக வருகிறாரா இல்லையானால் கலங்கம் இல்லாத வெள்ளையாக வருகிறாரா? कलंक धारण करके आता है ना, கலங்கத்தை தாரணை செய்து விட்டு வருகிறார் இல்லையா? तो लोग नहीं समझ पाते हैं तो गालियां देंगे, या समझ लेते हैं तो गालियां देंगे। ஆகவே எப்பொழுது மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அப்பொழுது அவர்கள் திட்டுறாங்களா இல்லையானால் புரிந்து கொள்கிறார்கள் அப்பொழுது அப்படி அவதூறம் செய்கிறார்களா? नहीं समझ पाते हैं तो गालियां देते हैं। எப்பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அப்பொழுதுதான் அவர்கள் அப்படி அவதூறம் செய்கிறார்கள். और कोई को गालियां मिलती हैं, कोई को दुख मिलता है। ஆகவே யாருக்காவது இப்படி அவதூறம் அதாவது திட்டுறாங்க இல்லையானால் துக்கம் கிடைக்கிறது. कोई को ग्लानि मिलती है, யாருக்காவது அவதூறம் கிடைக்கிறது. कोई को खराब चीज मिलती है, யாருக்காவது கெட்ட விஷயங்கள் கிடைக்கிறது. कोई को खराब संबंधी मिलते हैं, யாருக்காவது கெட்ட உறவினர்கள் கிடைக்கிறார்கள். खराब संपर्क वाले मिलते हैं। கெட்ட தொடர்பினர்கள் तो கிடைக்கிறார்கள். अपने पूर्व जन्मों का हिसाब किताब होता है या அப்பொழுது ऐसे ही मिल जाते हैं? அது தன்னுடைய கடந்த பிறவியினுடைய கணக்கு வழக்காக இருக்கிறதா இல்லையானால் அப்படியே கிடைத்து விடுகிறார்களா? हैं? पूर्व जन्मों का हिसाब किताब होता है। அது கடந்த பிறவியினுடைய கணக்கு வழக்காக இருக்கிறது. तो भगवान जिस मुकर्रर रथ में आता है, ஆகவே பகவான் எந்த நிரந்தரமான உடலில் வருகிறாரோ और उस मुकर्रर रथ को மற்றும் அந்த நிரந்தரமான உடலை कौड़ी जैसे जीवन से बदल करके क्या बना देता है? கௌடி போன்ற வாழ்க்கையிலிருந்து சோழி போல வாழ்க்கையிலிருந்து அவரை எப்படிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றி விடுகிறார்? हीरे जैसा हीरो पाटधारी बना देता है। ஹீரோ போல வைரம் போல ஹீரோ பாட்டுதாரியாக ஆக்கி விடுகிறாரா? तो क्या ऐसे ही बन जाएगा? அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன அப்படியே ஆகி விடுவாரா? पूर्व जन्म के हिसाब किताब पूरे करने पड़ेंगे कि नहीं?
கடந்த பிறவினுடைய கணக்கு வழக்கை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குமா இல்லையா? इतना बड़ा राजा बनता है विश्व का मालिक, இவ்வளோ பெரிய உலகத்திற்கு எஜமானராக ராஜாவாகுகிறார். तो जन्म जन्मांतर राजाई प्राप्त की होगी ना. அப்பொழுது நிறைய பிறவியாக ராஜாங்கத்தை அடைந்திருப்பார் இல்லையா? नहीं प्राप्त की होगी. அடையாமல் இருந்தாரா என்ன? जितना बड़ा योगी उतना बड़ा सहयोगी, எவ்வளோ பெரிய யோகியோ அவ்வளோ பெரிய சகயோகி, और जितना बड़ा सहयोगी மற்றும் எவ்வளோ பெரிய சகயோகியோ उतना बड़ा राजा. அவ்வளோ பெரிய ராஜா ஆகுவாங்க. साहित्य में महान இலக்கியத்தில் மகான் ஆவார். அவங்க கேக்குறாங்க, மகர்ஷி வேதவியாசனுடைய பாட்டு யாருடையதாகும்? इतना बड़ा क्लास लगा हुआ है. இவ்வளோ பெரிய கிளாஸாக இருக்கிறது. बी माने विशेष, வி என்றால் விசேஷமானவர், आस माने बैठ जाए, ஆஸ் என்றால் அமர்ந்து விடுகிறார். तो इनमें सब तो उठ उठ के भागते रहते हैं. அனைவருமே வந்து எழுந்து எழுந்து போறாங்க. खास कौन बैठा रहता है? ஆனால் யார் விசேஷமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்? जो विशेष रूप से इसी काम के लिए बैठा रहे. யார் விசேஷ ரூபமாக இதே வேலைக்காக தான் அமர்ந்திருக்கிறார். क्या हाँ, का नाम पड़ गया शास्त्रों में व्यास, அவருடைய பெயர் தான் சாஸ்திரங்களில் வியாஸ் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. और व्यास की भी गद्दियां चली है. மற்றும் வியாசுக்கு கூட நிறைய கத்திகள் இருக்கிறது. एक व्यास ने शरीर छोड़ा तो उसका जो चेला गद्दी पर बैठा उसका नाम व्यास रख दिया. फिर गद्दी ஒரு வியாசர் கத்தியில் அமர்ந்தார். அவர் இறந்த பிறகு யாரு வந்து கத்தியில் அமர்றாங்களோ அவங்க பேர் வியாஸ் என்று கொடுத்து விட்டாங்க. का ही नाम रख देते हैं व्यास गद्दी. ஆகவே அந்த கத்தினுடைய பெயரை வியாஸ் கத்தி என்று வைக்கிறார்கள். जो भी बैठेगा उसी का नाम व्यास. யார் அமருவாங்களோ அவங்களுடைய பெயர் தான் வியாஸ். वेद व्यास जो है वो कौन सी आत्मा है शुरू में संगम युग में? அவங்க கேக்குறாங்க, வேद வியாஸ் இந்த சங்கம் யுகத்தில் எந்த ஆத்மா ஆவாங்க? इसने पहले पहले ज्ञान का बीज डाला. अच्छा, राम वाली आत्मा. சங்கம் யுகத்தில் யார் முதலில் ஞானத்தினுடைய விதையை போட்டாரோ? किसने डाला? யார் போட்டாரு? सबसे ज्यादा विस्तार को पत्ता पाएगा, टहनी पाएगी, மிகவும் அதிகமாக விஸ்தாரத்தை இலைகள் அடையுமா, கிளைகள் அடையுமா, तना पाएगा, जड़ें पाएंगी, या बीज भी ज्यादा विस्तार को पाता है? வேறு अடையுமா, இல்லையானால் விதை அதிகமாக விஸ்தாரத்தை அடையுமா? बीज ही विस्तार को पाता है. விதைதான் விஸ்தாரத்தை அடைகிறது. वेद व्यास का पाठ क्या है? वेद வியாசனுடைய பாட்டு என்னவாகும்? विद माने जानना, வேத் அப்படியானால் விதி என்றால் தெரிந்து கொள்வது, वेद माने जानकारी. வேது என்றால் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். तो वेद किसके मुख से निकले? வேது வந்து யாருடைய வாயிலிருந்து வெளியே வந்தது? जानकारी जो निकली है वो किसके मुख से निकली? पहले पहले தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எது வெளியே வந்ததோ அது முதலில் யாருடைய வாயிலிருந்து வந்தது? ब्रह्मा के मुख से जानकारी निकली. பிரம்மாவினுடைய வாயிலிருந்து அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வெளியே வந்தது. तो जो मुरलियां हैं वो असली जानकारी है. ஆகவே எந்த முரளிகள் இருக்கிறதோ அது உண்மையாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஆகும். निकली तो जानकारी, वेद तो निकले. அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வெளியே வந்தது, வேதங்கள் வந்து வெளியே வந்ததுதான். लेकिन यहाँ कितने लोग बैठे हैं जिन्होंने वेद पढ़े हैं और वेदों को समझा है? ஆனால் இங்கு எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள் யார் அந்த வேதை படித்தார்கள், அந்த வேதத்தை புரிந்து கொண்டார்கள்? कोई बैठा है यहाँ? யாராவது இங்க அப்படிப்பட்டவங்க அமர்ந்திருக்கிறாங்களா? कोई नहीं. யாருமே இல்லை. दुनिया में किसी को देखा உலகத்தில் யாரையாவது இப்படி பார்த்தீர்களா? जिसने वेद पढ़े हो और वेदों को समझा हो? யார் வந்து வேதங்களை படித்திருக்கிறார்கள் மற்றும் அதை புரிந்திருக்கிறார்கள்? जो वैदिक भाषा है वो ही समझ में नहीं आती लोगों को. इतनी எந்த வேதிக் மொழி இருக்கிறதோ அதுவே மக்களுக்கு புரிய வராது. पुरानी भाषा है. அது அவ்வளவு பழைய பாஷையாகும்.
तो ऐसे ही ये मुरलियां इतनी पुरानी हैं, ஆகவே அப்படியேதான் இந்த முரளிகள் இவ்வளவு பழையதாகும், ऐसी गुह्य भाषा है இவ்வளவு ஆழமான பாஷையாகும், वो किसी की समझ में ही नहीं आती है। இது யாருக்குமே புரிய வராது. इसलिए फिर वेद व्यास को बैठ के उसका व्याख्या करनी पड़ी। அதனால்தான் அதற்கு பிறகு வேதவியாசுக்கு அமர்ந்து விட்டு அதனுடைய வியாக்கியா விளக்கங்களை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. शास्त्रों में சாஸ்திரங்களில் तो जो शास्त्र लिखे गए हैं उनकी व्याख्या हुई है, ஆகவே எந்த சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதுக்கு விளக்கம் ஏற்பட்டிருக்கிறது, वेदों की। வேதங்களின் விளக்கம். उनका नाम पड़ा है वेद व्यास। அவருடைய பெயர் தான் வேதவியாஸ் என்று கிடைத்திருக்கிறது. उनका धंधा ही सिर्फ ये है। அவருடைய தொழிலே இதுதான் ஆகும். क्या धंधा है उनका? அவருடைய தொழில் என்னவாகும்? वेद व्यास का धंधा क्या था? வேதவியாசனுடைய தொழில் என்னவாக இருந்தது? अरे खेती करते थे क्या? அரே அவர் என்ன விவசாயம் செய்தாரா? हैं? दुकान चलाते थे? கடையை நடத்தினாரா? कोई कारखाने में काम करने जाते थे? ஏதாவது தொழிற்சாலையில் வேலை செய்வதற்காக சென்றாரா என்ன? अब बिजनेस करते थे कोई? ஏதாவது பிசினஸ் செய்தாரா? नहीं, क्या இல்லை. करते थे? என்ன செய்தார்? शास्त्र। शास्त्र माने वेदों की व्याख्या करते थे। சாஸ்திரம் என்றால் வேதங்களின் விளக்கத்தை கொடுத்தார். क्या जो मुरलियां हैं, मुरलियां ही तो वेद हैं, वेदवाणी है, என்ன முரளிகள் இருக்கிறதோ அதுதானே வேதாகும், வேதவாணியாகும். की व्याख्या करना वेद அதை விளக்கம் கொடுத்தார். व्यास का काम। அதுதான் வேதவியாசனுடைய வேலையாகும். भाई संतन की भीड़ चित्रकूट के घाट पर भाई संतन की भीड़, तुलसीदास चंदन घिसे तिलक दीत रघुवीर। बाबा रघुवीर का मंदिर के बारे में ओहो, பாபா ஒரு 2 வரிகள் சொல்கிறார். थोड़ा धीरज धर मनुआ, धीरज धर। அதற்கு நடுவில் அவர் கேட்கிறார் ரகுவீரனுடைய கோவிலை பற்றி. அதற்கு பாபா சொல்கிறார், தைரியத்தை வை மனிதனே, தைரியத்தை வை. ऊर्जा पैदा हो गया। माता की बात का जवाब आने दो, उसके बाद आपकी भी बात देखेंगे। हाँ, चित्रकूट के घाट पर, முதல் வரி சித்ரகூட் கே घाट पर, அதாவது அந்த சித்ரகூட்ல, चित्रकूट कूट माने पहाड़, கூட் என்றால் மலை, चित्र माने विचित्र पहाड़ है। சித்ர என்றால் அது விசித்திரமான மலையாகும். कैसा पहाड़ है? எப்படிப்பட்ட மலையாகும்? विचित्र पहाड़, जहाँ விசித்திரமான மலையாகும். எங்கு संतों की भीड़ हुई। நிறைய சந்தர்களின் கூட்டம் இருக்கிறது. संत किन्हें कहा जाता है? சந்த் என்று யாரை சொல்லப்படுகிறது? है सत्संग में जाके उनको जो सत्य के पीछे पड़ते हैं। யார் உண்மைக்கு பின்னால் செல்கிறார்களோ அவர்களை. दुनिया में जो सत्संग होते हैं உலகத்தில் என்ன சத்சங்கம் நடக்கிறதோ उनमें सत्य कोई होता ही नहीं है। அதுல உண்மை எதுவுமே இருப்பதில்லை. एक सदगुरु निराकार ஒரே ஒரு சத்குரு நிராகார் இருக்கிறார். कहा जाता है। ஒரே ஒரு சத்குரு நிராகார் என்று சொல்லப்படுகிறது. एक सत्य गुरु है ஒரே ஒரு சத்குரு இருக்கிறாரா? तो बाकी सब क्या हो गए? அப்படி இருக்கும் பொழுது மற்ற அனைவரும் என்ன வாங்கிவிட்டனர்? हैं? सब झूठे हो गए, மற்ற அனைவரும் பொய்யானவர்கள் ஆகிவிட்டனர். सारे झूठे गुरु हैं। அனைவரும் பொய்யான குருக்கள் ஆவார்கள். एक सच्चा है, ஒரே ஒருத்தர் தான் உண்மையானவர் ஆவார். तो संत उसे कहा जाता है जो एक के पीछे पड़े। ஆகவே சந்த் என்று அவரைதான் சொல்லப்படுகிறது யார் ஒருவருக்கு பின்னால் செல்கிறார்கள். पहचान करके, தெரிந்து கொண்டு,
अनेकों के पीछे न पड़े। நிறைய பேருக்கு பின்னால் செல்வதில்லை. ऐसे संतों की भीड़ இப்படிப்பட்ட சந்தர்களின் கூட்டம் उस विचित्र पहाड़ पर हुई। அந்த விசித்திரமான மலையில் ஏற்பட்டது. कैसा विचित्र पहाड़? எப்படிப்பட்ட விசித்திரமான மலை? इन आँखों से नहीं देखने में आता है वो पहाड़। அந்த மலை இந்த கண்களால் பார்ப்பதில் வருவதில்லை. संत लोग சந்தர்கள் ईश्वर के जहाँ पीछे पड़ते हैं ஈஸ்வருடைய பின்னால் செல்கிறார்கள். और ईश्वर जिस पहाड़ पर बैठा रहता है, மற்றும் ஈஸ்வரர் எந்த மலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரோ, जिसे भक्ति मार्ग में कैलाश पर्वत पर बताई दिया, எதை பக்தி மார்க்கத்தில் கைலாச மலை என்று சொல்லிவிட்டனர். है? मन कोई कैलाश पर्वत पर नहीं बैठता है भगवान। அப்படியானால் அவர் ஒன்றும் கைலாச மலையில் பகவான் வந்து அமர்வதில்லை. कहाँ बैठता है? எங்கு அமருகிறார்? पुरुषार्थ की ऊंची स्टेज पर बैठता है। புருஷார்த்தனுடைய உயர்ந்த நிலையில் அமர்கிறார். अरे भगवान को भी पुरुषार्थ करने की दरकार है। அரே பகவானுக்கு கூட புருஷார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா? है? नहीं, भगवान तो निराकार है। இல்லை, பகவான் வந்து நிராகார ஆவார். निराकार जिस साकार में आता है, நிராகார் எந்த சாக்காரில் வருகிறாரோ उस साकार के द्वारा जो पुरुषार्थ कराता है, அந்த சாக்கார் மூலமாக என்ன புருஷார்த்தம் செய்கிறாரோ वो निराकार और साकार का मेल ही भगवान कहा जाता है। அந்த நிராகார் மற்றும் சாக்காரனுடைய இணைந்த ரூபம்தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. वो भगवान पुरुषार्थ की ऊंची स्टेज पर रहता है। அந்த பகவான் புருஷார்த்தனுடைய உயர்ந்த நிலையில் இருக்கிறார். उस ऊंची स्टेज पर संतों की भीड़ भी होती है। அந்த உயர்ந்த நிலையில் சந்தர்களின் கூட்டமும் இருக்கிறது. जो संत नहीं है, झूठ के पीछे पड़े हुए हैं, யார் வந்து சந்தி இல்லை, பொய்யுக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள், की भीड़ नहीं होती है। அவர்களின் கூட்டம் வந்து ஏற்படுவதில்லை. वहाँ तुलसीदास की आत्मा क्या करती है? हैं? அங்கு துளசிதாசனுடைய ஆத்மா என்ன செய்கிறார்? चंदन घिसे। जो चंदन है எந்த சந்தனம் இருக்கிறதோ वो क्या देता है? அது என்ன கொடுக்கிறது? खुशबू देता है। जो जितना मंथन करेगा, घिसेगा, அது வாசனையை கொடுக்கிறது. ஆகவே எவ்வளவு யார் வந்து மனஞ்சிந்தன் மந்தன் செய்வார்கள், அதை வந்து தழைப்பார்கள், उसकी बुद्धि में उतना ही जास्ती ज्ञान बैठेगा। அவர்களுடைய புத்தியில் அவ்வளவே அதிகமாக ஞானம் வந்து அமரும். तो चंदन घिसने वालों में तुलसीदास का नाम अग्रगण्य है। ஆகவே சந்தனத்தை குழைக்கக்கூடியவர்களில் துளசிதாசனுடைய பெயர் தான் முன்னால் இருக்கிறது. उन्होंने ईश्वरीय महावाक्यों का मनन चिंतन मंथन बहुत किया। அவர் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை பற்றி மனஞ்சிந்தன் மந்தன் அதிகமாக செய்தார். ये चंदन घिसा तो जो जितना चंदन இந்த சந்தனத்தை குழைத்தார். ஆகவே யார் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தனத்தை घिसता है, செய்ப்பாங்களோ, ज्ञान का अवलोकन करता है, ஞானத்தை பற்றி சிந்திக்கிறார்களோ, ज्ञान सागर की गहराइयों में घुसता है, ஞான கடலினுடைய ஆழத்தில் செல்கிறார்களோ, उसको रघुवीर அவரை தான் ரகுவீர், अर्थात भगवान, அப்படியானால் பகவான் उनको विश्व बादशाही का तिलक देते हैं। உலகத்தின் எஜமான தன்மையினுடைய திலகத்தை கொடுக்கிறார்.
तुलसीदास चंदन घिसे तिलक दे रघुवीर। कौन सा तिलक? துளசிதாசர் சந்தனத்தை குழைத்தார் மற்றும் ரகுவீர் திலகத்தை கொடுத்தார். विश्व की बादशाही का तिलक देते हैं। விஸ்வத்தின் பாட்ஷா எஜமான தன்மையினுடைய திலகத்தை கொடுத்தார். अब बादशाही का तिलक कोई एक को मिलता है क्या? இப்பொழுது எஜமான தன்மையினுடைய திலகம் ஒருத்தருக்கு கிடைக்கிறதா என்ன? अकेला चना सारा भाड़ फोड़ता है क्या? தனியாக ஒரு கடலையால் ஒரு அலையை வந்து தடுக்க முடியுமா என்ன? सारे विश्व की बादशाही का कंट्रोल एक करेगा क्या? முழு உலகத்தின் எஜமான தன்மையினுடைய கண்ட்ரோலை ஒருத்தர் செய்வாரா என்ன? करेगा செய்ய முடியுமா? नहीं। முடியாது. और भी विशेष आत्माएं हैं। இன்னும் கூட விசேஷமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். जिनका भक्ति मार्ग में யாருக்கு பக்தி மார்க்கத்தில் राजाओं ने अनुगमन किया है। ராஜாக்கள் ஃபாலோ பண்ணிருக்காங்க, பின்பற்றிருக்காங்க. जैसे राजा विक्रमादित्य के दरबार में 8 विशेष थे। எப்படி ராஜா விக்ரமாதித்யனுடைய தர்பார்ல சபையில 8 பேர் விசேஷமாக இருந்தாங்க. अकबर के दरबार में 8 मंत्री विशेष थे। அக்பர்னுடைய சபையில் 8 மந்திரிகள் விசேஷமாக இருந்தாங்க. तो 8 विशेष आत्माएं विशेष सहयोगी के रूप में और बाकी 100 ஆகவே 8 விசேஷமான ஆத்மாக்கள் விசேஷமாக சகயோகியின் ரூபத்தில் இருக்கிறார்கள். அதை தவிர மிச்ச 8 நபர்கள் 100 நபர்கள் सामान्य सहयोगियों के रूप में, சாதாரண சகயோகிகளின் ரூபத்தில் இருக்கிறார்கள். वो भी नंबरवार चंदन घिसती है। அவர்களும் கூட வரிசைகரமாக சந்தனத்தை तो विश्व की குழைக்கிறார்கள். बादशाही का कोई न कोई हिस्सा ले लेती है। அப்படி இருக்கும் பொழுது உலகத்தின் எஜமான தன்மையினுடைய ஏதாவது ஒரு பங்கை எடுத்துக்கொள்கிறார்கள். कोई बड़ा हिस्सा लेती है, कोई छोटा हिस्सा लेती है। कालिदास जो है சிலர் பெரிய பங்கை எடுத்துக்கொள்கிறார்கள், சிலர் சிறிய பங்கை எடுத்துக்கொள்கிறார்கள். तो ब्रह्मा को कहेंगे या कालिदास? काली का दास कौन है? कोई बड़ा हिस्सा लेती है, कोई छोटा हिस्सा लेती है। कालिदास जो है वो ब्रह्मा को कहेंगे या कालिदास? काली அவங்க கேக்குறாங்க, காளிதாஸ் யார் இருக்காங்களோ அது பிரம்மாவை சொல்ல முடியுமா? का दास कौन है? காளியினுடைய தாஸ் யார் ஆவாங்கன்னு கேக்குறார் பாபா. महाकाली का दास कौन है? மகாகாளியினுடைய தாஸ் யார் ஆவாங்க? अच्छा तुलसी का दास कौन है? சரி, நல்லது. துளசியினுடைய தாஸ் யார் ஆவாரு? श्री कालिदास तो काम वाले सोल। तो तुलसीदास राम वाली सोल है, तो कालिदास कौन? तुलसी அவங்க சொல்றாங்க துளசிதாஸ் ராமருடைய ஆத்மா. பாபா கேக்குறாரு, துளசிதாஸ் ராமருடைய ஆத்மாவாக இருக்கும் பொழுது तुलसी जो है काली बनती है कि नहीं बनती है? துளசி வந்து கருப்பாகிறாங்களா இல்லையா, காளி ஆகுறாங்களா இல்லையா? महाकाली बनती है ना। மகாகாளி ஆகுறாங்க இல்லையா? तुलसी जब महाकाली बनती है तो துளசி எப்பொழுது மகாகாளியாக ஆகுறாங்களோ उसका दास भी है कोई। அவருக்கு ஒருத்தர் தாசராகவும் இருக்கிறார். हर पुरुष अपनी स्त्री का दास बनता ही नहीं कभी कभी। ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்காக தாஸ் ஆகுறாங்களா இல்லையா, வேலைக்காரன் ஆகுறாங்களா இல்லையா? बस वो ஆகவே அதுக்காக தான் ஏன் நீங்கள் கை காமிக்கிறீர்கள்? वाल्मीकि ऋषि ने जो रामायण लिखा அவங்க சொல்றாங்க, பாபா மகர்ஷி வால்மீகி ரிஷி வந்து ராமாயணத்தை எழுதுனாங்க. है वाल्मीकि ऋषि ने रामायण लिखा तो कौन था? रामायण किसने लिखा? वाल्मीकि ऋषि वाल्मीकि वाल्मीकि ने रामायण लिखी, वो द्वापर युग था। வால்மீகி வந்து எங்க ராமாயணனை எழுதினாரோ அது வந்து துவாபர யுகமாக இருந்தது. पहले वाल्मीकि हुए द्वापर में, முதலில் துவாபர யுகத்தில் வால்மீகி இருந்தாங்க. फिर कलयुग में तुलसीदास हुए। அதற்கு பிறகு கலியுகத்தில் துளசிதாசர் இருந்தாங்க. बाबा ने बोला है अपनी अपनी कथा कहानियां अपने अपने ग्रंथों में शास्त्रों में लिख दी। தன்னுடைய கதைகளை வந்து சாஸ்திரத்தில் எழுதி விட்டனர், தன்னுடைய புத்தகங்களில். तो वाल्मीकि
और तुलसीदास ने ஆகவே வால்மீகி துளசிதாசர் வந்து किसकी कथा कहानी लिखी? யாருடைய வந்து कதையை எழுதினாங்க? राम की। तो इससे ராமருடைய கதை எழுதினாங்க। साबित होता है कि राम वाली आत्मा ही இதன் மூலமாக நிரூபணமாகிறது என்னவென்றால் ராமருடைய ஆத்மா தான் वाल्मीकि बनी और राम वाली आत्मा ही வால்மீகி ஆகினாங்க மற்றும் ராமருடைய ஆத்மா தான் तुलसीदास बनी। துளசிதாசாகவும் ஆகினாங்க। द्वापर में वाल्मीकि बन करके रामायण लिखी துவாபர யுகத்தில் வால்மீகி ஆகிவிட்டு ராமாயணத்தை எழுதினாங்க और कलयुग में तुलसीदास बन करके रामायण लिखी। மற்றும் கலியுகத்தில் துளசிதாஸ் ஆகிவிட்டு ராமாயணத்தை எழுதினாங்க। वीरता में महान, வீரத்தன்மையில் மகான் ஆவாங்க। महाराणा प्रताप के जन्म में, शिवाजी के जन्म में, மகாராணா பிரதாப்னுடைய பிறப்பில், சிவாஜியினுடைய பிறப்பில், पृथ्वीराज चौहान के जन्म में, பிருத்விராஜ் சௌஹானுடைய பிறப்பில், विक्रमादित्य के जन्म में, விக்ரமாதித்யனுடைய பிறப்பில், चाणक्य के जन्म में சாணக்கியனுடைய பிறப்பில் कोई नीचा दिखाई सकेगा दुनिया में? உலகத்தில் யாராவது அவங்களை தாழ்ந்தவங்க என்று காமிக்க முடியுமா என்ன? है? नहीं दिखाई सकते। इसलिए बोला स्वर्ग की दुनिया मेरी है। அதனால்தான் சொல்லி அப்படி காமிக்க முடியாது, அதனால்தான் சொல்லியிருக்காங்க ஸ்வர்கத்தினுடைய உலகம் என்னதாக இருக்கிறது। तो नरक की दुनिया मेरी नहीं है क्या? அப்பொழுது நரகத்தினுடைய உலகம் என்னதாகாதா என்ன? है? है? என்னதாகும்? ज्ञान में चाणक्य कौन थे? ज्ञान मार्ग ஞான மார்க்கத்தில் சாணக்கிய என்று சொல்கிறார்கள்। जो चंद्रगुप्त का गुरु है सो चाणक्य है। யாரு குப்தர்னுடைய குருவாக இருக்கிறாங்களோ அவங்கதான் சாணக்கிய ஆவாங்க। चंद्रगुप्त को राजा बनाने वाला कौन है? சந்திரகுப்தை ராஜாவாக்கக்கூடியவங்க யார் ஆவாங்க? है? चंद्रगुप्त जो गुप्त चंद्रमा है, சந்திரகுப்த ஆவாங்க। யார் வந்து குப்த சந்திரமா ஆவாங்க? दिखाई नहीं पड़ता है। शंकर के मस्तक पर சங்கரனுடைய நெற்றியில் चंद्रमा अर्थात ज्ञान चंद्रमा की आत्मा दिखाई पड़ती है சந்திரமா அப்படியானால் ஞான சந்திரமாவினுடைய ஆத்மா வந்து தென்படுகிறது या गुप्त रूप में प्रवेश करती है? இல்லையானால் குப்த ரூபமாக பிரவேசமாகுகிறதா? गुप्त रूप में प्रवेश करती है तो चंद्रगुप्त है। குப்தமான ரூபத்தில் பிரவேசமாகறாங்க। அப்படி இருக்கும் பொழுது சந்திரகுப்த ஆவாங்க। उस चंद्रगुप्त को प्रैक्टिकल में அந்த சந்திரகுப்தை பிராக்டிகலில் जन्म देने वाला कौन है? ஜன்மத்தை கொடுக்கக்கூடியவங்க யார் ஆவாங்க? कौन जन्म देगा जो सतयुग में प्रिंस बनेगा? யாரு ஜன்மம் கொடுப்பாங்க? இதன் மூலமாக சத்தியுகத்தில் அவங்க பிரின்ஸ் ஆகுறாங்க। है? उसको राजा कौन बनाता है? அவரை வந்து யார் ராஜாவாக்குறாங்க? प्रजापिता राजा बनाता है। பிரஜாபிதா தான் ராஜாவாக்குறாங்க। तो जो यहाँ राजा बनाता है वो द्वापर युग में भी ஆகவே யார் வந்து இங்க ராஜாவாக்குறாங்களோ அவங்க தான் துவாபர யுகத்திலையும் राजा बनाता है। ராஜாவாக்குறாங்க। दुनिया के बड़े बड़े महत्वाकांक्षी, உலகத்தில் பெரிய பெரிய ஆசை கொண்டவர்கள், विश्व की बादशाही लेने वाले, உலகத்தின் ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் इस भारत में आए। இந்த பாரதத்தில் வந்தார்கள்। அலெக்சாண்டர் கூட வந்தாங்க। नाक रगड़ करके गए कि नहीं? किसके सामने? ஆனால் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டு சென்றார்களா இல்லையா? யார் முன்னால்? पोरस के सामने नाक रगड़ के गए। அவங்க சொல்றாங்க போரஸ், அதுக்கு பாபா சொல்றாரு போரஸ்க்கு முன்னால் அவர்கள் அப்படி தோல்வி அடைந்து விட்டு சென்றார்களா? पोरस को तो हरा दिया। போரஸை அவர்கள் தோற்க வைத்தார்கள்। हैं? हाँ, யாரோ சாணக்கியன் சொல்றாங்க, பாபா சொல்றாரு ஆமா, चाणक्य के सामने नाक रगड़ करके गए। சாணக்கியக்கு முன்னால் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டு சென்று விட்டார்கள்। तो राम वाली आत्मा तो क्या क्या बोला? शिवाजी அந்த ராமர்னுடைய ஆத்மாவிற்காக என்னவெல்லாம் சொல்லிருக்காங்க? சிவாஜி, பிருத்விராஜ், शिवाजी तुलसीदास
துளசிதாஸ் என்று சொல்லிருக்காங்க. 3 पार्ट में आते हैं और भी कुछ भी पार्ट है उसका राम का करके राम वाली आत्मा तो बाप है। இன்னும் இதை தவிர வேற எதனா பாட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு பாபா சார், அரே ராம்பாலி ஆத்மா வந்து தந்தை ஆவார். तो बाप के पहले पार्ट खोलेंगे या अम्मा के पहले पार्ट खोलेंगे? அப்படி இருக்கும் பொழுது முதலில் அம்மாவினுடைய பாட்டு திறக்குமா, இல்லைனா தந்தையினுடைய பாட்டு திறக்கப்படுமா? बड़े बच्चों के पहले पार्ट खोलेंगे இல்லையானால் பெரிய குழந்தைகளுடைய பாட்டு முதலில் திறக்கப்படுமா, या और बच्चों के पार्ट पहले खोलेंगे? पहले तो बाप के पार्ट खोलेंगे। அப்பா பாட்டு தான் ஓபன் ஆகுதுன்னு சொல்றாங்க பாபா. बाप के 84 जन्म खुलेंगे அப்போட 84 तो उन 84 जन्मों के आधार पर बच्चों के ஆதாரப்படி पार्ट खुल जाएंगे। தந்தையினுடைய பாட்டு திறக்கப்படுகிறது. பிறகு 84 பிறவிகளின் ஆதாரத்தில் அடிப்படையில் குழந்தைகளின் பாட்டும் திறக்கப்படுகிறது. குழந்தைகளோட பாட்டு வந்து ஓபன் ஆகுது. பாட்டு எடுக்கிறாரு அது எல்லாம் சொன்னாரு नहीं वो 3 वाला और भी कुछ पार्ट है करके पूछ रहे हो क्यों नहीं? हां अभी आ गया क्यों नहीं ये இல்ல வந்துட்டாங்க பாபா. राम वाली आत्मा जो है वो सब धर्म की राजाई स्थापन करती है। ராமவாலி ஆத்மா வந்து எல்லா தர்மத்தோட ராஜ்யத்தை வந்து ஸ்தாபனை பண்றாங்க. तो भारत में मुगल राज्य की स्थापना किसने की? பாரதோட முகல் ராஜ்யம் வந்து யார் ஸ்தாபனை பண்ணாங்கன்னு கேட்டாங்க. शिवाजी नहीं, शिवाजी नहीं, बाबर ने। बाबर कैसे साबित होता है कि बाबर जो है वो राम वाली आत्मा है? பாபர் எப்படி சொல்ல முடியும் ராமவாலி ஆத்மா சொல்லிட்டு? ऐसे ராமவாலி एक ही जन्म में पुरुषार्थ करके हाँ, राम वाली आत्मा बहुत तीव्र पुरुषार्थी आत्मा அவங்க है। தீவிர புருஷார்த்தியான ஆத்மாவே இருக்காங்க. वो तीव्र पुरुषार्थ के संस्कार जो संगम युग में भरे हैं वो वहाँ भी कलयुग तक भी पहुँचते हैं। அந்த சங்கமேகல் இருக்க விட அங்க அது வரைக்கும் வந்து போகுது. கலியுகத்தோட கடைசி வரைக்கும் இருக்கு. कलयुग में भी वो आत्मा मुगलों में जब पैदा होती है, मुसलमानों में जब पैदा होती है तो ऐसा तीव्र पुरुषार्थ करती है कि सिपाही से सम्राट बन जाती है। அந்த சிப்பாயில இருந்து சாம்ராட்டாக ஆகுறாங்க. क्रिश्चियनिटी बाबा हैं? क्रिश्चियनिटी हाँ, क्रिश्चियंस का भी है। कितने वो हुए हैं ईस्ट इंडिया कंपनी में। विराट ड्रामा में बाबा ने 11 கிறிஸ்டியன்லன்னு கேக்குறாங்க. அதற்கு பாபா சொல்கிறார், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனில. वर्ष के उम्र में ही शासक बनता है तो इसकी शूटिंग यहाँ पर कैसे होती है? माने பாபருக்காக கேக்குறாங்க, ஒரே பிறவில அவங்க சம்ராட் ஆகுறாங்க. இதனுடைய ஷூட்டிங் இங்க எப்படி நடக்கிறது? यहाँ शूटिंग करने के लिए तो शरीर एक ही है। அப்படியானால் இங்கு ஷூட்டிங்கை செய்வதற்காக ஒரே ஒரு உடல் இருக்கிறதா, या अलग अलग शरीर हो जाएंगे? இல்லையானால் விதவிதமான உடல் இருக்கிறதா? शरीर अलग अलग हो जाएंगे। அதற்கு அவங்க சொல்றாங்க உடல் வந்து தனித்தனி ஆகிவிடும். அதற்கு பாபா கேக்குறாரு, உடல் தனித்தனி ஆகிவிடுமா? बाबा रह वो कौन है जो बाबा रह की शूटिंग करता है? பாபர் அப்படியானால் அது யார்? யார் பாபா ஆகிவிட்டு ஷூட்டிங்கை செய்யறாங்க? राम वाली आत्मा। तो राम वाली आत्मा ராமருடைய ஆத்மா. ஆகவே ராமருடைய ஆத்மா जरूर கண்டிப்பாக बाबरी मस्जिद बनाने वाली है। பாபரி மஸ்ஜிதை கட்டக்கூடியவர் ஆவார். कैसी मस्जिद? எப்படிப்பட்ட மஸ்ஜித் அதாவது बाबरी பாபரி மஸ்ஜித் கட்டுறாங்க. जिद जो अपनी जिद पर अड़ी रहती है। மஸ்ஜித் அப்படியானால் மிஸ் ஜித், யார் வந்து தன்னுடைய பிடிவாதத்திலே இருக்கிறாங்க. बाप जैसे चलाना चाहते हैं वैसे नहीं चलती। தந்தை அவங்களை எப்படி நடத்த வைக்கணும் என்று விரும்புகிறாரோ அப்படி அவங்க நடப்பதில்லை. तो क्या कहेंगे? पगलिया है या सालिम बुद्धि है? அப்படி இருக்கும் பொழுது அவங்களை பைத்தியம் என்று சொல்ல முடியுமா, இல்லையானால் நல்ல புத்தி என்று சொல்ல முடியுமா? पगलिया है। பைத்தியம் ஆவாங்க. उस पगलिया के आधार लेकर के அந்த பைத்தியத்தினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு मंदिर बनाना पड़ता है। கோவிலை உருவாக வேண்டியதாக இருக்கிறது. क्योंकि मिले न फूल तो
ஏனென்றால் பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் कांटों से दोस्ती कर ली। முள்ளுக்களோடு நட்பை இணைத்துக் கொண்டார். कलयुग में सब पतित हो जाते हैं। கலியுகத்தில் அனைவருமே பத்தித்தாகி விடுகிறார்கள். जब सब पतित हो जाते हैं எப்பொழுது அனைவருமே பத்தித்தாகி விடுகிறார்களோ तो जो मुस्लिम धर्म की आत्माएं हैं उनको ज्यादा पतित कहेंगे, या भारत के राजाओं या और यथा राजा तथा प्रजा को ज्यादा पतित कहेंगे? அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம் தர்மத்தினுடைய ஆத்மாவை அதிகமாக பத்தித் என்று சொல்ல முடியுமா? இல்லையானால் ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்களோ அப்படிப்பட்ட பிரஜாக்களை அதிகமாக பத்தித்தமானவர்கள் என்று சொல்ல முடியுமா? भारत के राजाओं को ज्यादा पतित कहेंगे। பாரதத்தினுடைய ராஜாக்களை அதிகமாக தூய்மையற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. राजाएं जास्ती पतित होते हैं ராஜாக்கள் அதிகமாக தூய்மையற்றவர்களாக ஆகுகிறார்களா? तो प्रजा भी जास्ती पतित होती है। मुसलमानों में तो नियम அப்பொழுது பிரஜைகளும் அதிகமாக பத்தித்தாகுகிறார்கள். है, कायदा कानून है முஸ்லிம்ல இது இப்படிப்பட்ட ஒரு நியமமே இருக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. कि 4 पत्नियों से ज्यादा पत्नियां कोई नहीं रख सकता। 4 மனைவிகளை தவிர அதிகமான மனைவிகள் யாராலுமே வைக்க முடியாது. तो पावन कौन हुए? ஆகவே யார் தூய்மையானவர்கள் ஆகினார்கள்? भारत के हिंदू पावन हुए பாரதத்தின் இந்துக்கள் பாவனம் ஆகினார்களா? या मुसलमान ज्यादा पावन हुए? இல்லையானால் முஸ்லிம்ஸ் அதிகமாக பாவனம் ஆகினார்களா? मुसलमान जास्ती पावन हुए। முஸ்லிம்ஸ் தான் அதிகமாக பாவனம் ஆகினார்கள். हाँ, अभी लेकिन ये 11 वर्ष का बेनदमी क्या होता है बाबा? 11 वर्ष नहीं शासन करता है ना? அவங்க சொல்றாங்க, பாபா இந்த 11 வருஷத்தினுடைய அர்த்தம் என்னவாகி விட்டது இங்கு? 11 वर्ष का मतलब ये है 11 வருஷத்தினுடைய அர்த்தம் என்னவாகுகிறது என்றால் कि राम वाली आत्मा ராமருடைய ஆத்மா बच्चों के मुकाबले குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது उस समय कम आयु की होती है அந்த நேரத்தில் குறைந்த ஆயுள் கொண்டவங்களாக இருக்கிறாங்களா? या आयु बड़ी होती है? இல்லையானால் ஆயுள் பெரியதாக இருக்கிறதா? जब बाबरी मस्जिद निमित्त बनाई जाती है எப்பொழுது பாபரி மஸ்ஜித் நிமித்தமாக்கப்படுகிறதோ அப்பொழுதற்கான விஷயத்தை கேட்கிறார். कब की बात है? இது எப்பொழுதற்கான விஷயமாகும்? है? अरे नहीं, 76 में निमित्त बनती है। 76 நிமித்தமாகறாங்க. कौन? யாரு? बाबरी मस्जिद 76 में பாபரி மஸ்ஜித். ஆகவே 76ல वो राम वाली आत्मा அந்த ராமருடைய ஆத்மா 10 साल पूरी करती है। 10 வருடத்தை முழுமையாக்கிக் கொள்கிறார். 77 को संपूर्णता ईयर गाया हुआ है। 77 சம்பூர்ணதா வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए 11 वर्ष कह सकते हैं। அதனால்தான் 11 வருடம் என்று சொல்லலாம். मुसलमानी राज्य की स्थापना करने वाला पहला शासक முசல்மான் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய முதல் ஆட்சி செய்பவர், पहला राजा हुआ है बाबर। முதல் ராஜா பாபர் ஆகினார். नाम ही है बाबर। அவருடைய பெயரே என்னவாகிறது? பாபரஹ. क्या? என்ன? बाबर। பாபா ரஹே. பாபா இருக்கிறார். बाबा साकार को कहा जाता है பாபா என்று சாக்காரை சொல்லப்படுகிறதா? या बिंदी को कहा जाता है? இல்லையானால் புள்ளி சொல்லப்படுகிறதா? बिंदी बिंदी आत्माओं का बाप है बाप। புள்ளி பாபா புள்ளி ஆத்மாக்களின் தந்தை தந்தை ஆவார். नहीं है। பாபா இல்லை. वो जिस साकार में प्रवेश करता है அவர் எந்த சாக்காரத்தில் பிரவேசம் செய்கிறாரோ तो
तो बाबा कहा जाता है। அப்பொழுதுதான் பாபா என்று சொல்லப்படுகிறது. वही साकार बनने वाली आत्मा அவர்தான் சாக்கார ஆகக்கூடிய ஆத்மா. जिसमें निराकार प्रवेश करता है, யார்ல நிராகார வந்து பிரவேசம் செய்யறாங்க, वो कलयुग के आदि में அவர் கலியுகத்தின் ஆரம்பத்தில் या मध्य आदि में कहें, இல்லையானால் நடுவின் ஆரம்பத்தில் என்று சொல்லலாம், अंधश्रद्धा का खंडन करने के लिए बाबर के रूप में जन्म लेता है। அவர் குருட்டு நம்பிக்கையை மூட நம்பிக்கையை அழிப்பதற்காக பாபரின் ரூபத்தில் பிறப்பு எடுக்கிறார். कौन सी अंधश्रद्धा? எந்த குருட்டு நம்பிக்கை? मूर्ति पूजा का खंडन करने के लिए, மூர்த்தி பூஜையை அழிப்பதற்காக, சிலைகளின் பூஜையை बाबर के தடுப்பதற்காக. बाद है कौन सा युग? துவாபருக்கு பிறகு என்ன யுகம் வருகிறது? कलयुग की आदि में कौन सी आत्मा हुई? கலியுகத்தின் ஆரம்பத்தில் எந்த ஆத்மாவாகினாரு? जिसने विदेशियों को बार बार नाक रगड़वाई। யார் வந்து விதேசிகளை அடிக்கடி வந்து தோற்கடிக்க வைத்தார்? है? हाँ, पृथ्वीराज चौहान हुआ, பிருத்விராஜ் சௌஹான் ஆகினாரு. जिसने अच्छी तरह से नाक रगड़वाई और माफी मंगवा दी। யார் வந்து நல்ல விதமாக அவரை தோல்வி அடைய வைத்தார் மற்றும் மன்னிப்பு வாங்க வைத்தார். लेकिन वो ऐसे बेवफा होते हैं, மன்னிப்பு கேட்க வைத்தார். ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். वो क्या कहते हैं विदेशी विधर्मी? விதேசி விதர்மிகள் என்ன சொல்கிறார்கள்? वो कहते हैं देखो कितना बेवकूफ है। அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இவர் வந்து எவ்வளவு முட்டாளாக இருக்கிறாங்க. हम बार बार हमको छोड़ देता है, அடிக்கடி அவர் வந்து எங்களை விட்டு விடுறாரு. ये बेवकूफी है ना? இது வந்து முட்டாள்தனம் ஆகுகிறது இல்லையா? वो बेवकूफी समझते हैं। அதனால்தான் அவர்களும் முட்டாள்தனம் என்று புரிந்து கொள்கிறார்கள். क्षमा तो बड़ा गुण माना जाता है, तो उनके அவர் சொல்றாரு, மன்னிப்பது வந்து ஒரு பெரிய குணம் என்று சொல்லப்படுகிறது. ये उनका धर्म नहीं है ना, அதுக்கு பாபா சொல்றார், இது வந்து அவர்களுடைய தர்மம் இல்லை இல்லையா? कि क्षमा बड़न को चाहिए, छोटन को अपराध। छोटे होंगे तो किस बात पर छोटे हुए? சிறியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த விஷயத்தில் சிறியவர்களாக இருக்கிறார்கள்? श्रीमत को नहीं माना तो छोटे बन गए। ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறகு அவர்கள் சிறியவர்களாகி விட்டார்கள். और जिन्होंने भगवान की श्रीमत को माना, பிறகு யார் வந்து பகவானுடைய ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ वो बड़े बन गए। அவர்கள் பெரியவர்களாகி விட்டார்கள். कहते हैं देहम वा पातयामि कार्यम वा साधयामि। அப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? தேகம் வா பாத்தையாமி காரியம் வா சாதையாமி. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், देह भले छूट जाए தேகத்தை பலை வந்து விட்டுடலாம், लेकिन काम पूरा करके छोड़ेंगे। ஆனால் நாங்கள் வந்து அந்த வேலையை நிரூபித்து முழுமையாக்கி விட்டு காமிப்போம். प्रेत बन के भी छोड़ेंगे। பூத் பிரேத் அதாவது பேய் பிசாசுகள் ஆகிவிட்டு கூட நாங்கள் அந்த வேலையை செய்வோம், முடிப்போம். तो अच्छी बात है खराब बात है? ஆகவே இது நல்ல விஷயமாகுமா இல்லையானால் கெட்ட விஷயமாகுமா? है? अरे ये लक्ष्य और अच्छा है या खराब है? அரே இந்த லட்சியம் இன்னும் நல்லதாகுமா இல்லையானால் கெட்டதாகுமா? खराब है। क्यों? अरे कोई आदमी ये पक्का निश्चय कर ले, बल मेरा रणभूमि में युद्ध भूमि में मेरे। யாரோ கெட்டதாகும்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, ஏன் அப்படி? ஒருவேளை யாராவது ஒரு மனிதன் வந்து இது நிச்சயம் செய்து கொள்கிறார் என்னவென்றால், அந்த யுத்த பூமியில் शरीर छूट जाए, என்னுடைய உடலே சென்று விடலாம், ஆனால் लेकिन फिर भी मैं अपने शत्रु राजा को मार के छोड़ूंगा। அப்பொழுது கூட நான் என்னுடைய எதிரி ராஜாவை அழித்து விட்டுதான் விடுவேன். पृथ्वीराज ने क्या किया? பிருத்விராஜ் என்ன செய்தார்?
पृथ्वीराज के लिए भी ये गायन है क्या? பிருத்விராஜுக்காகவும் இது பாடப்படுகிறது. என்ன பாடப்படுகிறது? कि मोहम्मद गोरी ने उसकी आंखें फोड़ दी। முகமது கோரி வந்து அவருடைய கண்களை உடைத்து விட்டார், குத்தி விட்டார். फिर भी मरते मरते क्या करके गया? அப்பொழுது கூட இருக்கும் பொழுது கூட அவர் என்ன செய்து விட்டு சென்றார்? है? क्या करके गया? என்ன செய்து விட்டு சென்றார்? वो शत्रु को मोहम्मद गोरी को मार के तब मरा। அந்த எதிரியை முகமது கோரியை அழித்து விட்டு அதற்கு பிறகுதான் இறந்தார். उनको प्रैक्टिस थी आवाज भेदी बाण मारने की। அவருக்கு வந்து பிராக்டிஸ் இருந்தது. என்னவென்றால் சத்தத்தை கேட்டு கண்ணை மூடிக்கொண்டு செரும் சத்தத்தின் மூலமாகவே அவரால் அம்பை ஏந்த முடிந்தது. क्या? बिना देखे, பார்க்காமலே, शिकार को देखा नहीं, அந்த வேட்டையாடக்கூடிய பொருளை அவர் பார்க்கவில்லை. लेकिन आवाज आई कहीं से, ஆனால் எங்க இருந்து பின்னாடி இருந்து சத்தம் மட்டும் வந்தது. पीछे से आई, दाएं से आई, बाएं से आई, देखा பின்னாடி முன்னாடி லெஃப்ட் ரைட்ல இருந்து வந்தது. नहीं ஆனால் அவர் பார்க்கவில்லை அதை. और आवाज के आधार पर बाण मार दिया। மற்றும் வெறும் சத்தத்தை கேட்டுவிட்டு அவர் என்ன பண்ணார் என்றால் அம்பை ஏந்தி விட்டார். एक्यूरेट उसी जगह पर जाके लगा जहां से आवाज आई। ஆக்யூரேட்டாக அதே இடத்தில் தான் போய் அது வந்து அந்த அம்பு வந்து எங்கப்பட்டது, எங்கிருந்து சத்தம் வந்ததோ. तो देखने की बात है क्या है ना आंखों से? ஆகவே இது என்ன இந்த கண்கள் மூலமாக பார்க்க வேண்டிய விஷயமாகிறதா என்ன? हैं? तो ऐसे ही मोहम्मद गोरी को इशारा मिला उसे। ஆகவே அதே போலவே தான் முகமது கோரிக்காக அவருக்கு வந்து ஜாடை கிடைத்தது. 4 बांस 24 गज अंगुल अष्ट प्रमाण। என்னவென்றால் 4 பாஸ் 24 கஜ் அங்குல் அஷ்ட பிரமாண், அதாவது 4 மூங்கில் கட்டைகள், அதன் மேலே வந்து 24 யானைகள், அதற்கு மேலே ताऊ पर सुल्तान है मत चूके चौहान। 8 கை அளவு இருக்கிறது. அதற்கு மேலே தான் சென்று விட்டு அந்த சுல்தான் உட்கார்ந்திருக்காங்க. நீங்க வந்து அந்த அம்பை வீசுங்கள் என்று அவருக்கு வந்து ஜாடை கிடைத்தது. 4 बांस ऊपर और 24 गज 4 மூங்கில் மேலே, அதற்கு மேலே வந்து 24 யானைகள், और 8 अंगुल ऊपर। அதற்கு பிறகு இப்படி 8 கை அளவுக்கு மேலே पृथ्वीराज को इशारा दे दिया। பிருத்விராஜுக்கு வந்து சைகையை கொடுத்து விட்டார். कविता करके, இந்த கவிதையின் மூலமாக. क्योंकि मोहम्मद गोरी तो हिंदी इतनी जानता नहीं था, क्योंकि முகமது கோரிக்கு வந்து இவ்வளவு ஹிந்தி தெரியாது. तो कविता बोल दी और इशारा दे दिया। அதனால்தான் கவிதையை சொல்லிவிட்டார் மற்றும் சைகை காமித்து விட்டார். ऊंचाई पर बैठा हुआ है, अभी चूकने की बात नहीं है। ஆகவே அவர் வந்து இவ்வளவு உயரத்தில் அமர்ந்து இருக்கிறார். இப்பொழுது வந்து நீங்கள் அதை விட்டு விடாதீர்கள், தோற்காதீர்கள். उधर ही उन्होंने निशाना बांध दिया। महाराणा ஆகவே அங்கேதான் அவர் அந்த அம்பை ஏந்தி விட்டார். प्रताप है ना, हाँ, वो किनका पार्ट है? वो அவங்க கேக்குறாங்க மகாராணா பிரதாப் யாருடைய பாட்டு ஆகும்? किसका पार्ट है भाई? क्योंकि बाबा ने तो मुरली और अव्यक्तवाणी में बता दिया, मैं किसी के पार्ट को बोर्ड या कागज पर लिखकर नहीं बताऊंगा। அவர் சொல்றாரு, அரே அது யாருடைய பாட்டு ஆகும்? பாபா வந்து அவ்யக்தவாணி மற்றும் முரளியில் சொல்லிவிட்டார், நான் யாருடைய பாட்டையும் வந்து காகிதத்தில் இல்லையானால் போர்டுல எழுதி காமிக்க மாட்டேன். और ये माता तो पूछ रही है बताओ। மற்றும் இந்த அம்மா வந்து கேக்குறாங்க சொல்லுங்கன்னு. तो बताया जाए या नहीं बताया जाए? அப்ப சொல்லணுமா இல்ல சொல்லக்கூடாதா? है? अरे महाराणा प्रताप जिंदगी में कभी हार खाई? அரே மகாராணா பிரதாப் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது தோல்வியை சந்தித்தாரா? है? खाई? தோல்வியை சந்தித்தாரா என்ன? नहीं खाई। சந்திக்கவில்லை. अकबर जैसे सम्राट से हार मानी? அக்பர் போல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சம்ராட்டிடம் இருந்து அவர் தோல்வியை ஏற்றுக்கொண்டாரா? कितने आक्रमण के ऊपर आक्रमण हुए? எவ்வளவு அவருக்கு மேல் வந்து
ஆக்கிரமணம் நடந்தது. मानी தோல்வி ஏற்றுக்கொண்டாரா என்ன? नहीं मानी। ஏற்றுக்கொள்ளவில்லை. महाराणा प्रताप की महिमा भारत के वीरों के बीच में होती है, மகாராணா பிரதாப்னுடைய மகிமை பாரதத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு நடுவில் ஏற்படுகிறதா? या साधारण मनुष्यों के बीच होती है? இல்லையானால் சாதாரண மனிதர்களுக்கு நடுவில் நடக்கிறதா? भारत में जितनी वीरता दिखाई गई है பாரதத்தில் எவ்வளவு வீரத்தன்மை காமிக்கப்பட்டிருக்கிறதோ उतने वीरता और किसी देश के वासियों में नहीं दिखाई गई है। அவ்வளவு வீரத்தன்மை வேற எந்த ஒரு தேசத்தில் வசிக்கக்கூடியவர்களில் காமிக்கப்படவில்லை. जैनियों में ஜைனிகளில் लास्ट सो फर्स्ट லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்டாக இருக்கக்கூடிய और फर्स्ट सो फास्ट पार्ट बजाने वाला மற்றும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாஸ்டாக பாட்டை செய்யக்கூடியவங்க भगवान का पार्ट महावीर का दिखाया गया है। பகவானுடைய பாட் மகாவீரனுடைய பாட்டை காமிக்கப்பட்டிருக்கிறது. उस महावीर की पूजा அந்த மகாவீரனுடைய பூஜை माउंट आबू में आज भी वीर बाबा के रूप में होती है। மவுண்ட் ஆபுவில் இன்றைய நாள் வரை கூட வீர பாபா என்ற ரூபத்தில் நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. इतना बड़ा वीर गाया जाने वाला இவ்வளவு பெரிய வீரர் என்று பாடப்படக்கூடியவர் और हिस्ट्री में दिखाया गया है घास की रोटियां खाता था। மற்றும் ஹிஸ்டரியில காமிக்கப்பட்டிருக்கிறது அவர் புல்லினுடைய ரொட்டியை சாப்பிட்டார். ऐसा होने का कारण ये है அது அப்படி ஆக வேண்டிய காரணம் இதுதான் ஆகும். कि बाबा ने मुरली में बोल दिया है कि दुनिया की ऐसी कोई बात नहीं है जो तेरे ऊपर लागू न होती हो। ஏனென்றால் பாபா முரளில சொல்லிவிட்டார், உலகத்தில் இப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை, உங்கள் மீது பொருந்தாத விஷயமே இல்லை. हिंसक युद्ध तो किया, இம்சைக்கான யுத்தத்தை செய்தார்கள் தான், लेकिन स्वाभिमान के लिए किया ஆனால் சுயநலத்திற்காக செய்தாங்களா या स्वार्थ के लिए किया? இல்லையானால் சுவாபிமானத்திற்காக செய்தார்களா, தன்மானத்திற்காக செய்தார்களா? स्वाभिमान के लिए किया। தன்மானத்திற்காக செய்தார்கள். स्वाभिमान को बचाने के लिए தன்மானத்தை காப்பாற்றுவதற்காக हिंसक युद्ध भी करना पड़ा, परंतु जानवर जैसे शेरों की तरह हिंसा नहीं की। இம்சைக்கான யுத்தத்தையும் செய்ய வேண்டியதாக இருந்தது, ஆனால் விலங்கு போல் இம்சையை செய்யவில்லை. अपने जीवन यापन के लिए किसी से भीख नहीं मांगी। தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக யாரிடமிருந்தும் பிச்சை கேட்கவில்லை. जैसे आज की दुनिया में जो लोग होते हैं गरीब, எப்படி இன்றைய நாளில் இருக்கக்கூடிய உலகத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள், तो घास पात खा करके जिंदा रह लेते हैं। அப்பொழுது அவர்கள் பில்லு சாப்பிட்டு கொண்டு உயிரோடு இருக்கிறார்கள். घास में कोई कम ताकत होती है क्या? பில்லில்
கம்மியான சக்தி இருக்கிறதா என்ன? जो दूब घास होती है वो ज्यादा ताकतवर होती है எது வந்து தூப் பில்லாக இருக்கிறதோ या कम ताकत वाली होती है? அது குறைவான சக்தி கொண்டதா இல்ல அதிகமான சக்தி கொண்டதாக இருக்கிறதா? है ताकत तो बहुत है। அதுல சக்தி அதிகமாக இருக்கிறது தான்। उस घास से ही गाय का दूध बनता है। அந்த பில்லு சாப்பிட்டால்தான் பசுமாடிற்கு பாலும் உருவாகுகிறது। परंतु लोग घास को नीचा समझते हैं। ஆனால் மக்கள் என்னவென்றால் அந்த பில்லை தாழ்ந்தது என்று புரிந்து கொள்கிறார்கள்। घास हर जगह मिल जाती है। பில்லு அனைத்து இடத்திலும் கிடைக்கிறது। उसका मूल्य कुछ भी नहीं है। அதற்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை। कहीं भी जंगल में जाओ घास काट लो। எங்க வேணாலும் நீங்கள் காடுக்கு செல்லுங்கள், அங்கு அதை வெட்டி கொள்ளுங்கள்। साधारण खाद्य पदार्थों के मुकाबले घास में ज्यादा ताकत है। சாதாரணமான பொருட்களிலே விட்ட அந்த பில்லில் அதிகமாக சக்தி இருக்கிறது। परंतु जो साहूकार लोग होते हैं ஆனால் யார் பணக்காரர்கள் இருக்கிறார்களோ वो घास को साधारण समझते हैं। அவர்கள் பில்லை வந்து சாதாரணமாக புரிந்து கொள்கிறார்கள்। भक्ति मार्ग में गीत भी बनाए हुए हैं। பக்தி மார்க்கத்தில் பாடலை கூட உருவாக்கி இருக்கிறார்கள்। घास खाएं गौए दूध पिए ग्वाल। பசுமாடுகள் பில்லை சாப்பிடுகிறது மற்றும் அந்த பாலை வந்து குவாலர்கள் குடிக்கிறார்கள்। और मक्खन मिश्री मदन गोपाल। மற்றும் அதுல இருக்கக்கூடிய வெண்ணெய் மற்றும் கல்கண்டு வந்து கிருஷ்ணருக்கு கிடைக்கிறது। तो गौओं को साधारण बना लिया ஆகவே அந்த பசுமாடுகளை சாதாரணமாக ஆக்கிவிட்டனரா? या गौओं को महान बताया? இல்லையானால் பசுமாடுகளை மகான் என்று சொன்னார்களா? क्या समझ लिया भक्तों ने? பக்தர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? हैं? गौओं को साधारण बना दिया। அந்த பசுமாடுகளை சாதாரணமாக்கி விட்டார்கள்। शिव बाबा आते हैं சிவபாபா வருகிறார்। तो गौओं की ही प्रधानता देते हैं। அப்பொழுது பசுமாட்டுகளை தான் முன்னால் வைக்கிறார்। बताते हैं சொல்கிறார் भारत माता शिव शक्ति अवतार अंत का ये नारा है। பாரத மாதா சிவசக்தி அவதாரம் கடைசிற்காக இதுதான் பாடலாகும்। वो साधारण जीवन में पलने वाली गौएं ஆகவே அந்த சாதாரண வாழ்க்கையில் வாழக்கூடிய பசுமாடுகள் भारत को स्वर्ग बनाती हैं। பாரதத்தை ஸ்வர்கமாக்குகிறாங்க। इस स्वाभिमान से जीवन जीने की बात है। இது தன்மானம் கொண்டு வாழ்க்கை வாழ வேண்டிய விஷயமாகும்। इसे नीचा नहीं समझना चाहिए। இதை தாழ்ந்தது என்று புரிந்து கொள்ளக்கூடாது। पराधीन होकर के मक्खन डबल रोटी भी मिले वो नीची चीज है। மற்றவர்களின் அடிமையாகிவிட்டு வெண்ணெய் மற்றும் பிரெட் கிடைத்தால் கூட அது தாழ்ந்த பொருள் ஆகிவிடுகிறது। और स्वाधीन होकर के घास की रोटियां भी खानी पड़े तो वो अच्छी है। மற்றும் சுதந்திரமாக இருந்து பில்லினுடைய ரொட்டி சாப்பிட வேண்டியதாக இருந்தாலும் அது நல்லதாகும்। एक बात तो मिलती है दोनों में। இருவரிலும் ஒரு விஷயம் வந்து சமமாகுகிறது। இது சிவாஜிக்காக சொல்கிறார்। कि बाबर भी छोटा सा सिपाही था பாபர் கூட ஒரு வந்து சிறிய சிப்பாகியாக இருந்தார்। और बढ़ते बढ़ते भारत का सम्राट बन करके बैठ गया। மற்றும் பெரியதாகி விட்டு பாரதத்தினுடைய சம்ராட்டாக ஆகிவிட்டு அமர்ந்து விட்டார்। और शिवाजी भी மற்றும் சிவாஜி கூட साधारण ही परिवार के थे।
சாதாரண குடும்பத்தில் இருந்தவராக இருக்கிறார். और बढ़ते बढ़ते इतना पावर पैदा कर ली மற்றும் कि जो भारत का सम्राट था பெரிதாகிவிட்டு இவ்வளோ பவரை வந்து அவர் தாரணை செய்து கொண்டார். எது வந்து பாரதத்தினுடைய சம்ராட்டாக யார் இருந்தாரோ उसको नाकों चने चबा दिए। அவருக்கு கூட வந்து தோல்வி அடைய வைத்தார். सब राजाओं को ताज दिखाते लगाते हुए दिखाते हुए, लेकिन शिवाजी एक ऐसा राजा है जिनको टोपी लगाते हुए दिखाते, ऐसा क्यों बाबा? அவங்க கேக்குறாங்க, பாபா அனைத்து ராஜாக்களுக்கும் மகுடத்தை காமித்திருக்கிறார்கள், ஆனால் சிவாஜிக்கு மட்டும் टोपी போட்டிருக்க மாதிரி காமித்திருக்கிறார்கள். सब राजाओं को ताज दिखाते हैं, महाराणा प्रताप को ताज दिखाते हैं। பாபா கேக்குறாரு, மகாராணா பிரதாப்க்கு வந்து மகுடத்தை காமிக்கிறாங்களா? हाँ? दिखाते हैं। अच्छा, पृथ्वीराज चौहान को ताज दिखाते हैं। சரி, நல்லது. பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு அந்த மகுடத்தை காமிக்கிறாங்களா? अरे कलयुग में ताज होते ही नहीं। அரே, கலியுகத்தில் வந்து அந்த மகுடமே இருப்பதில்லை. बाकी शिवाजी को जो चोटी दिखाते हैं वो तो है ही ब्राह्मण चोटी। அதை தவிர சிவாஜிக்கு எந்த குடுமி காமிக்கிறாங்களோ அது வந்து பிராமண குடும்பி ஆகும். हैं? किसी से युद्ध में हारा था क्या? யாரிடமாவது அவர் யுத்தத்தில் தோல்வி அடைந்தாரா என்ன? हैं? किसी से युद्ध में नहीं हारा। யாரிடமும் அவர் வந்து யுத்தத்தில் தோல்வி அடையவில்லை. कहे बड़े से बड़ा लाखों की तादाद में सेना किसी के पास क्यों न हो, பெரியதிலும் பெரிய லட்சக்கணக்கான கணக்கில் யாரிடமும் சேனை இருந்தாலும் சரி, वो उससे भी टकरा जाता था। அவர் அது கூட கூட மோதி கொண்டார். जीत पाता था कि हार जाता था? மற்றும் வென்றாரா இல்லையா தோல்வி அடைந்தாரா? जीत पाता था। வென்றாரு. तो एक ही आत्मा का गायन है शास्त्रों में। ஆகவே ஒரே ஒரு ஆத்மாவிற்காக மட்டும்தான் சாஸ்திரத்தில் மகிமை இருக்கிறது. जो युद्ध में कभी किसी से हारी नहीं है, யார் வந்து யுத்தத்தில் யாரிடமும் வந்து தோற்கவில்லை, वो है नारायण। அவர்தான் நாராயணன் ஆவார். नारायण की कभी भी किसी युद्ध में किसी से कभी हार नहीं हुई। நாராயணனுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு யுத்தத்திலும் யாரிடம் வந்து वो தோற்கவில்லை. कौन से युग में हुआ? அது எந்த யுகத்தில் இருந்தார் அவர்? சங்கம் जो யுகத்தில். संगम युग में हुआ वो ब्रॉड ड्रामा में भी देखने में आएगा कि नहीं? எது சங்கம் யுகத்தில் நடந்ததோ அது பிராட் ட்ராமாவில் கூட பார்க்க வருமா இல்லையா? देखने में आएगा। பார்க்க तो वो வரும். ब्राह्मण चोटी है या नहीं? चोटी का ब्राह्मण है या அப்படி இருக்கும் பொழுது அவர் உச்சி குடுமி பிராமணர் ஆகுகிறாரா இல்லையா? एड़ी का ब्राह्मण है? இல்லையானால் அவர் வந்து பாதத்தினுடைய பிராமணர் ஆகுகிறாரா? हैं? पाँव के तल्ले का ब्राह्मण है, शूद्र ब्राह्मण है? அவர் வந்து காலினுடைய ஏடியில் இருக்கக்கூடிய காலினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பிராமணராக இருக்கிறாரா இல்லையானால் சூத்ரராக இருக்கிறாரா இல்லையானால் 9वीं कुरी का ब्राह्मण है 9வது குறியில் இருக்கக்கூடிய பிராமணராக இருக்கிறாரா या अव्वल नंबर कुरी का अव्वल नंबर ब्राह्मण है? இல்லையானால் முதல் நம்பர் குறியில் இருக்கக்கூடிய முதல் நம்பர் பிராமணராக இருக்கிறாரா? तो चोटी का ब्राह्मण है तो चोटी नहीं रखाएगा। அப்பொழுது அவர் குடுமி உச்சி குடுமியினுடைய பிராமணராக இருக்கும் பொழுது அவர் அந்த குடுமியை வைக்க மாட்டாரா என்ன? माताजी शिकायत कर रही हो चोटी क्यों रखता है? மாதாஜி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவர் ஏன் அந்த குடுமியை வச்சிருக்காருன்னு. शिवाजी का पार्ट दिखाया है इतना चमत्कार, वो बाप का ही पार्ट है क्या? அவங்க கேக்குறாங்க இவ்வளவு அற்புதமான சிவாஜினுடைய பாட்டை காமிச்சிருக்காங்க, அது தந்தையினுடைய பாட்டா என்ன? शिवाजी को दिखाते हैं कि भारत का बड़े से बड़ा सम्राट हुआ मुगल सल्तनत का औरंगजेब। சிவாஜிக்காக காமிக்கிறாங்க என்னவென்றால் பாரதத்தில் மிகவும் பெரிய சம்ராட் முஸ்லிம் சாம்ராஜ்யத்தில் யார் என்றால் அவர் வந்து அவுரங்கசீபாக இருந்தார். उस औरंगजेब सम्राट को भी அந்த அவுரங்கசீப் சம்ராட்டை கூட लोहे के चने चबा दिए। அவர் வந்து தோற்க வைத்தார். और उसके कंट्रोल में नहीं आया। மற்றும் அவருடைய கண்ட்ரோலில் அவர் வரவில்லை. औरंगजेब जैसा सम्राट भी शिवाजी से हार गया। அவுரங்கசீப் போன்ற சம்ராட் கூட சிவாஜியிடம் வந்து தோல்வி அடைந்தார். कितनी बार आक्रमण किए परंतु कब्जे में आते आते भी कब्जे से निकल गया।
எவ்வளவு தடவை ஆக்கிரமணம் செஞ்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட பிடியில் வர மாதிரி இருக்கும் பொழுதே அவர் வந்து தப்பி விட்டார். ब्राह्मणों की संगम युग दुनिया में பிராமணர்களின் சங்கமயுக உலகத்தில் उस आत्मा की शूटिंग होती है या नहीं होती है? அந்த ஆத்மாவிற்கு ஷூட்டிங் நடக்கிறதா இல்லையா? हैं? होती है। विशेषता क्या होती है? ஷூட்டிங் நடக்கிறது. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது என்ன விசேஷ தன்மை இருக்கிறது? मुसलमानों की लाखों की तादाद में सेना और उसके முஸ்லிம்ல வந்து லட்சக்கணக்கான சேனைகள் இருந்தாங்க. मुकाबले शिवाजी की मुट्ठी भर सेना। அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிவாஜிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவில் சேனை இருந்தாங்க. நாம் நமது தலையை வெட்டி கொள்ளலாம், ஆனால் தலையை வந்து குடிய வைக்க முடியாது. सर कटाए देंगे। शिवाजी ने क्या किया था? தலையை வெட்டி கொள்ளலாம். சிவாஜி என்ன செய்தாங்க? आदिल शाह के सामने गया, आदिल शाह तलवार लेकर के उसके ऊपर दौड़ पड़ा। ஆதில் ஷாக்கு முன்னால் வந்து சென்றாங்க. ஆதில் ஷா அவங்களுக்காக வந்து கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு ஓடுனாங்க. ऑर्डर दे दिया इसका सर धड़ से अलग कर दिया जाए। அப்பொழுது ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இவருடைய தலையை வந்து வெட்டிடுங்க உடலில் இருந்து. और शिवाजी அப்பொழுது சிவாஜி என்ன செய்தார்? शिवाजी ने कहा ऐसा नहीं है कि हम सर झुकाना नहीं जानते। அப்பொழுது சிவாஜி என்ன சொன்னார்? இப்படி இல்லை, எங்களுக்கு தலை வணங்கவே தெரியாது என்று. हम भी कोर्निश करना जानते हैं, எங்களுக்கு கூட கோர்னிஷ் பண்ண தெரியும், सर झुकाना जानते हैं। தலை வணங்குவது தெரியும். उसी समय आदिल शाह के सामने ही अपने बाप के सामने गया। அப்பொழுது அதே நேரத்தில் தான் ஆதில் ஷாவிற்கு முன்னாலே தன்னுடைய தந்தைக்கு முன்னால் சென்று விட்டு पांव छुए, सर झुकाया और खड़ा हो गया। காலை தொட்டு விட்டார், தலையை வணங்கினார், பிறகு நின்று விட்டார். कोर्निश तो करते हैं, लेकिन किसकी करते हैं? கோர்னிஷை செய்றாங்க, ஆனால் யாருடைய கோர்னிஷ் செய்றாங்க? एक बाप की कोर्निश करते हैं। ஒரே ஒரு தந்தைக்கு வந்து கோர்னிஷ் பண்றாங்க. एक बाप के सामने सर झुकाते हैं, भले तुम्हें सर काटना हो तो काटो। தந்தைக்கு முன்னால் வந்து கோர்னிஷ் பண்றாங்க, உங்களுக்கு நீங்க தலையை வெட்டினாலும் சரி என்று. ऐसे बाप के तुम बच्चे हो। இப்படிப்பட்ட குழந்தைகள், தந்தையின் நீங்கள் குழந்தைகள் ஆவீர்கள். गंगाधर, जिसने गंगा को धारण कर लिया। கங்காதர் யார் வந்து கங்கையை தாரணை செய்து கொண்டாங்க? जिसने गंगा को धारण कर लिया, யார் வந்து கங்கையை தாரணை செய்து கொண்டாங்க? उसका नाम हुआ गंगाधर। राव माने राजा। அவங்களுடைய பெயர் தான் கங்காதர் ஆகியது. ராவ் என்றால் ராஜா. कैसा राव, कैसा राजा? எப்படிப்பட்ட ராஜா? जिसने गंगा को धारण कर लिया। யார் வந்து கங்கையை தாரணை செய்து கொண்டாங்க? यूपी में कहते हैं धरौना। யூபில வந்து சொல்றாங்க தரௌனா. क्या? என்ன தாரணை செய்து கொண்டாங்க? किसी की पहली पत्नी हो और फिर दूसरी पत्नी को भी बैठा ले। யாருக்காவது ஒரு மனைவி முன்னாலே இருக்கிறாங்க மற்றும் இரண்டாவது மனைவியையும் அவங்க வச்சுக்கிறாங்க, तो उसको कहते हैं धरौना कर लिया। அப்பொழுது அவங்களை என்ன சொல்றாங்க என்றால் தரோனா பண்ணிக்கினாங்க, அதாவது இன்னொருத்தவங்களை தாரணை பண்ணிக்கினாங்க. माने गंगा को धारण कर लिया। அப்படியானால் கங்கையை தாரணை செய்து கொண்டாங்க. तो झांसी की रानी का पति कौन हुआ? ஆகவே ஜான்சியின் ராணியினுடைய கணவர் யார் ஆகினார்? गंगाधर राव। கங்காதர் ராவ். गंगाधर किसका नाम है? கங்காதர் யாருடைய பெயர் ஆகும் பக்தி மார்க்கத்தில்? है? शंकर का नाम है। சங்கருடைய பெயர் ஆகும். उसने एक शादी की थी कि 2-4 शादियां की थी? அவர் ஒரு திருமணம் செய்தாரா இல்லையானால் 2-3 திருமணம் செய்தாரா? है? अच्छा, 2-4 की थी तो डबल ब्रेड खाने वाला हुआ या सिंगल ब्रेड खाने वाला हुआ? ஆகவே 2-3 செய்தாங்க அப்படின்னால் அவங்க வந்து டபுள் பிரெட் சாப்பிடக்கூடியவங்களா இல்ல சிங்கிள் பிரெட் சாப்பிடக்கூடியவங்களா? डबल ब्रेड खाने वाला हुआ டபுள் பிரெட் சாப்பிடுறாங்க. तो विदेशी हुआ या स्वदेशी हुआ? அப்பொழுது விதேசியா சுதேசியா? विदेशी हुआ। விதேசி ஆகுனாங்க. तो बाप इस समय ஆகவே தந்தை இப்பொழுது क्या बन के आए हैं? இந்த நேரத்தில் என்னவாகி விட்டு வந்திருக்கிறார்?
बाप इस समय विदेशी बन के आई। தந்தை இந்த நேரத்தில் விதேசியாகி விட்டு வந்திருக்கிறார். अन्य धर्मों में महान, மற்ற தர்மங்களில் மகான் ஆவார். कुरान में लिखा हुआ है आदम को खुदा मत कहो, आदम खुदा होता नहीं, लेकिन खुदा से आदम जुदा होता नहीं। इसका அவங்க சொல்றாங்க ஆதமை குதா என்று சொல்லாதீர்கள், ஆனால் அவர் குதாவினுடைய கண் பார்வையிலிருந்து விலகியும் இல்லை. இதனுடைய அர்த்தம் என்னவாகிறது? अर्थ है कि शिव का नाम शंकर के साथ ही जोड़ा जाता है, शंकर ही आदम है। அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சங்கருடைய பெயர் சிவனோடு இணைக்கப்படுகிறது. சங்கர் தான் ஆதம் ஆவார். शंकर को भगवान मत कहो, சங்கரை பகவான் என்று சொல்லாதீர்கள். वो तो देवता है, फरिश्ता है। அவர் தேவதை ஆவார், ஃபரிஸ்தா ஆவார். क्या शंकर कहो, आदम कहो, एडम कहो। शंकरன்னு சொல்லுங்க, ஆடம்னு சொல்லுங்க, ஆதம்னு சொல்லுங்க. हिंदुओं में शंकर नाम दे दिया आदिदेव, இந்துக்களில் சங்கர் என்ற பெயர் கொடுத்துட்டாங்க, ஆதிதேவ். मुसलमानों में आदम, முஸ்லிம்ல ஆதம், क्रिश्चियंस में एडम, கிறிஸ்டியன்ல ஆடம், और जैनियों में आदिनाथ। மற்றும் ஜெயினிகளில் वो ஆதிநாத். नाम के सामने से ही पता लग जाता है அந்த பெயரினுடைய சமான தன்மையிலேயே இது தெரிய வருகிறது. कि जो आदम है யார் ஆதமாக இருக்கிறாங்களோ सब धर्मों में एक ही है, सृष्टि का पहला मनुष्य। அவர் அனைத்து தர்மங்களிலும் ஒருத்தர் தான். அவர் உலகத்தினுடைய முதல் மனிதன். वो खुदा नहीं है। அவர் கடவுள் இல்லை. क्या என்ன? खुदा माने? खुदा माने जो खुद ही सब कुछ कर ले। खुदा என்றால் யார் தானே அனைத்தையும் செய்து விடுறாங்க. क्या सारी दुनिया धोखा दे दे, என்ன முழு உலகமும் ஏமாற்றத்தை கொடுக்கிறது. सारी दुनिया एक तरफ हो जाए, முழு உலகமும் ஒரு பக்கம் செல்கிறது, और वो एक तरफ हो जाए, மற்றும் அவர் இன்னொரு பக்கம் சென்று விடுகிறார். तो भी वो अपना काम करके छोड़ेगा, सारी दुनिया की उसको फिर भी परवाह। அப்பொழுது கூட அவர் தன்னுடைய வேலையை செய்து விட்டு தான் முடிப்பார். முழு உலகத்தினுடைய கவலை परवाह नहीं। அவருக்கு இல்லை. वो खुद ही आता है, किसी के बुलाने से आता भी नहीं। அவர் தானே தான் வருகிறார், யாருமே கூப்பிட்டாலும் அவர் வருவதில்லை. खुद ही आकर के अपना परिचय देता है, தானே வந்துவிட்டு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். उसका परिचय दे ही नहीं सकता। வேற யாராலுமே அவருடைய அறிமுகத்தை கொடுக்கவே முடியாது. उसको कहते हैं खुदा। அவரை தான் குதா என்று சொல்லப்படுகிறது. इसलिए वो कहावत बनाई हुई है, आदम को खुदा मत कहो, माने शंकर को। அதனால் தான் அந்த பழமொழி மாதிரி இருக்கிறது, என்னவென்றால் ஆதமை குதா என்று சொல்லாதீர்கள். खुदा नहीं है तो बेसिक नॉलेज में भी समझाते चले आए। அப்படியானால் ஆதம் குதா இல்லை, இது பேசிக் நாலேஜ்ல கூட சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா? कि शिव शंकर एक नहीं है, शिव शंकर சங்கரும் சிவனும் ஒன்று இல்லை, சிவனும் சங்கரும் अलग अलग है। தனித்தனி ஆவாங்க. शिव भगवान है और शंकर சிவன் பகவான் ஆவார் மற்றும் சங்கர் देवता है। तो आदम को खुदा मत कहो, आदम சங்கர் தேவதை ஆகுவார். ஆகவே ஆதமை குதா என்று சொல்லாதீர்கள். खुदा है ही नहीं, அவர் குதா இல்லை, भगवान है ही नहीं, பகவான் இல்லை, गॉड फादर है ही नहीं। காட் ஃபாதர் இல்லவே இல்லை. लेकिन ஆனால் लेकिन जो नूर है, जो रोशनी है, எந்த வெளிச்சம் இருக்கிறதோ, जो चमक है, எந்த ஒளி இருக்கிறதோ, विनाशी चमक, அழிவில்லாத ஒளி, उस चमक से वो आदम அந்த ஒளியில் இருந்து அந்த ஆதம் अलग नहीं है, விடுபட்டு தனியாக இல்லை. और आत्माएं सब अलग हो जाती हैं। மற்ற ஆத்மாக்கள் அனைவருமே சங்கம் யுகத்தில் தனியாகி விடுகிறார்கள். என்ன? निश्चय निश्चय के चक्र में आती हैं कि नहीं? நிச்சய அனிச்சயத்தினுடைய சக்கரத்தில் வருகிறார்களா இல்லையா? और आत्माएं सब निश्चय निश्चय के चक्र में आती हैं, மற்ற ஆத்மாக்கள் அனைவருமே நிச்சய அனிச்சயத்தினுடைய சக்கரத்தில் उस வருகிறார்கள். नूर से अलग हो जाती हैं। அந்த வெளிச்சத்தில் இருந்து விலகி விடுகிறார்கள். लेकिन आदम शिव कहो, खुदा कहो, ஆனால் ஆதம் சிவன் என்று சொல்லுங்கள், குதா என்று சொல்லுங்கள், गॉड कहो, காட் என்று சொல்லுங்கள், उसके नूर से अलग अलग नहीं होता। அவருடைய பார்வையிலிருந்து விலகி இல்லை. इसलिए 33 करोड़ देवताओं में से அதனால் தான் 33 கோடி தேவதைகளில் இருந்து வெறும் एक ही है ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், जिसका नाम शिव के साथ
जोड़ा जाता है। யாருடைய பெயர் வந்து சிவனோடு இணைக்கப்படுகிறது. तो जुदा नहीं हुआ होगा इसीलिए तो जोड़ा जाता है। அவர் அவரிலிருந்து விலகவில்லை, அதனாலதான் இணைக்கப்படுகிறது. नहीं तो औरों का भी नाम जोड़ देना चाहिए। இல்லையானால் மற்றவர்களின் பெயரும் இணைத்து விட வேண்டும். अरे ब्रह्मा है, विष्णु है, जगदम्बा है, अरे ब्रह्मा இருக்கிறார், விஷ்ணு இருக்கிறார், ஜெகதம்பா ढेर இருக்காங்க. सारे ढेर के ढेर देवताएं हैं, देवी நிறைய देवता। நிறைய தேவி தேவதைகள் இருக்கிறாங்க. किसी का नाम शिव के साथ क्यों नहीं जोड़ा गया? யாருடைய பெயருமே சிவனோடு ஏன் देखो वो இணைக்கவில்லை? एक ही ऐसा पुरुषार्थी है याद करने वाला, ஏனென்றால் அவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்படிப்பட்ட நினைவு செய்யக்கூடிய புருஷார்த்தி ஆவார். जो खुदा के नूर से, खुदा की याद से जुदा कोई उसको யார் வந்து குதாவினுடைய வெளிச்சத்தில் இருந்து விலகி இல்லை, कर ही नहीं सकता। யாராலுமே அவரை வந்து விலக்க முடியாது. अगर जुदा कर दे तो माया रावण को जीतने वाला कहा जाएगा। ஒருவேளை தனியாக்கி விடுறாங்க, அப்படி இருக்கும் பொழுது மாயா ராவணனை வெல்லக்கூடியவங்க என்று சொல்ல முடியுமா? या हारने वाला कहा जाएगा? இல்லை, ஆனால் தோற்கக்கூடியவங்கன்னு சொல்லப்படுகிறதா? है? नहीं। अगर आदम को भी खुदा की याद से कोई जुदा कर दे, नूर से जुदा कर दे, ஒருவேளை ஆதமை கூட யாராவது குதா கடவுளினுடைய வெளிச்சத்தில் இருந்து நினைவில் இருந்து விலக்கி விடுகிறார்கள், कोई माने माया रावण, யாராவது அப்படி என்றால் மாயா ராவணன். तो माया रावण को सर्वशक्तिवान कहेंगे? அப்படி இருக்கும் பொழுது அந்த மாயா ராவணனை சர்வசக்திவான் என்று சொல்ல முடியுமா? सदा के लिए எப்பொழுதற்காகவும் नहीं कहेंगे। சொல்ல முடியாது. माया रावण जो है वो एक सर्वशक्तिवान बाप से ही हारता है। மாயா ராவணன் யார் இருக்காங்களோ அங்க ஒரே ஒரு சர்வசக்திமான் தந்தையிடம் இருந்துதான் தோற்கிறாங்க. बाप कहते हैं ये महावीर कहो, தந்தை சொல்றாங்க மகாவீர்னு சொல்லுங்க, आदिदेव कहो, ஆதிதேவ்னு சொல்லுங்க. एक ही है, அவங்க ஒருத்தர் தான். ऐसे नहीं कि सृष्टि के आदि में महावीर हुए, वो आदिदेव हुए இப்படி இல்லை, சஷ்டினுடைய ஆரம்பத்தில் ஆதிதேவ் ஆகுனாங்க और 2500 साल पहले महावीर हुए, மற்றும் 2500 வருடத்திற்கு முன்னால் மகாவீர் ஆகுனாங்க. तुम तीर्थंकर बताते हैं। கடைசி தீர்த்தங்கர் என்று சொல்கிறார்கள். नहीं, இல்லை, அப்படி आदिदेव को ही महावीर कहा जाता है। ஆதிதேவை தான் மகாவீர் என்று जैसे சொல்லப்படுகிறது. हिंदुओं में 24 अवतार बताए दिए, எப்படி வந்து இந்துக்களில் 24 அவதாரங்கள் என்று சொல்லிவிட்டார்கள், जैनियों ने भी फॉलो कर लिया, அதை ஜெயினிகள் கூட ஃபாலோ செய்து விட்டார். 24 तीर्थंकर बताए दिए। वास्तव में உண்மையில் एक ही महावीर है, ஒரே ஒருத்தர் தான் மகாவீர் ஆவார். से ये महावीरनियां पैदा होती हैं। யார் மூலமாக இந்த மகாவீரணிகள் வந்து உருவாகுகிறார்கள், பிறக்கிறார்கள்? जो विश्व में राज्य करती हैं। யார் உலகத்தில் ராஜ்யம் हर செய்கிறார்கள்? युग में उत्थान करने वाला सिर्फ एक है। ஒவ்வொரு யுகத்திலும் நம்மளை மேலே கொண்டு செல்லக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான் ஆவார். इसलिए एक का बने अनेकों का नहीं। அதனால் தான் ஒருவருடையவராக ஆக வேண்டும், நிறைய பேருடையவங்களாக ஆகக்கூடாது. कारण भी जाने। காரணத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். ये बात मुरली में बता दी है, ब्रह्म वाक्य है। இந்த விஷயத்தை முரளியில் சொல்லிவிட்டனர், பிரம்ம வாக்கியமாகும். एक से ज्ञान सुनना चाहिए, ஒருத்தரிடமிருந்து தான் ஞானத்தை வந்து கேட்க வேண்டும். अनेकों से सुना तो व्यभिचारी ज्ञान हो जाएगा, நிறைய பேரிடமிருந்து கேட்டால் விபச்சார ஞானமாகிவிடும். और यहाँ व्यभिचारी ज्ञान की शूटिंग कर ली மற்றும் இங்கு விபச்சார ஞானத்தினுடைய ஷூட்டிங்கை செய்து விட்டால் तो द्वापर युग से व्यभिचारी धर्मों में कन्वर्ट होना पड़ेगा। பிறகு துவாபர யுகத்திலிருந்து விபச்சார தர்மங்களில் கன்வெர்ட் ஆக வேண்டியதாக இருக்கும். अभी तक कोई ये कहे हमें तो इस बात का पता ही नहीं था, இப்பொழுது வரை யாராவது இது சொல்றாங்க எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியவே தெரியாது என்று, अब पक्का समझ लेना है। இப்பொழுது பக்கவாக இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். पता पड़ गया या नहीं पड़ गया? உங்களுக்கு தெரிய வந்துச்சா இல்லையா? तो उस एक को पकड़ना है, ஆகவே அந்த ஒருத்தரை மட்டும் தான் பிடிக்க வேண்டும். पक्का
का पक्का पकड़ना है जो ऊंचे ते ऊंचा पाटधारी है। பக்காவாக பிடிக்க வேண்டும். யார் வந்து அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டை செய்யக்கூடியவராக இருக்கிறார். की दुनिया में பிராமணர்களின் உலகத்தில் बाहर की दुनिया की तो बात छोड़ दो। வெளியுலகத்தினுடைய விஷயத்தை விட்டு बावन விடுங்கள். की मुरली में ये बोला हुआ है, मनुष्य गुरुओं, मनुष्य जो है वो नीचे गिराने वाला है। பாபா முரளியில் இது சொல்லிவிட்டார். மனிதர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து கீழே விழ வைக்கக்கூடியவர்கள். मनुष्य गुरु दुर्गति करते हैं மனித குருக்கள் துர்கத்தியை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். और एक सदगुरु निराकार शिव बाबा जो है वो மற்றும் சத்குரு நிராகார் சிவபாபா யார் இருக்கிறாங்களோ दुर्गति करता है सबकी। அவர்தான் அனைவருக்குமே சத்கதி செய்கிறார். उसके संग के रंग से सबकी सदगति होती है। அவருடைய சங்கத்தின் சாயத்தின் மூலமாக தான் அனைவருக்குமே சத்கதி ஏற்படுகிறது. मनुष्य गुरुओं को, मनुष्य गुरु जितने भी है वो மனிதர்கள் மனித குருக்களுக்கு எத்தனை மனித குருக்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் राजयोग नहीं सिखा सकते। அவர்களால் ராஜயோகத்தை வந்து கற்பிக்க முடியாது. कहीं भी तो मुरलियों में नहीं बताया कि राजयोग सिखाने के लिए कोई दूसरा निमित्त बना हुआ है। எங்கேயுமே முரளில் இது சொல்லவில்லை. என்னவென்றால் ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வேற இரண்டாவது யாராவது நிமித்தமாக இருக்கிறார்கள் என்று. सिवाय एक बाप के कोई भी राजयोग नहीं सिखा सकता। ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு யாராலுமே ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. बिल्कुल हमेशा क्लियर किया हुआ है। இது முரளியில் எப்பவுமே வந்து கிளியராக தான் சொல்லியிருக்கிறார். भारतवासियों ने सुनी सुनाई बातों पर दुर्गति पाई है। பாரதவாசிகள் சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களின் மூலமாக துர்கத்தியை அடைந்திருக்கிறார்கள். दुर्गति को पाते जाते हैं, துர்கத்தியை அடைந்து கொண்டே बनती செல்கிறார்கள். जाती हैं। நிறைய பார்ட்டிகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. जितनी भी पार्टियां निकली हैं, विष्णु पार्टी के नाम से या दूसरी पार्टी के नाम से, எத்தனை எல்லாம் பார்ட்டிகள் வெளியே வந்திருக்கிறது. விஷ்ணு பார்ட்டியின் பெயரில் இல்லையானால் மற்ற பார்ட்டியினுடைய பெயரில். वो सारी पार्टियों के बच्चे कंपल में जाके भट्टी की है या नहीं की है। அந்த அனைத்து பார்ட்டிகளுடைய குழந்தைகளும் வந்து கம்பிலில் சென்று விட்டு பட்டி செய்தார்களா இல்லையா? सब ने कंपल में जाकर के भट्टी की है। அனைவருமே கம்பிலில் சென்று விட்டு பட்டி செய்திருக்கிறார்கள். इससे साबित होता है वो एक बाप बनाने वाले हैं இதன் மூலமாக நிறுவனமாகுகிறது அவர்கள் ஒரு தந்தையை உருவாக்கக்கூடியவர்களா या दोगले हैं। இல்லையானால் இரண்டு தந்தையை செய்யக்கூடியவர்களா? दो बाप बनाने वाले हैं। இரண்டு தந்தையை உருவாக்கக்கூடியவர்களா? चार बाप भी बना लेते हैं। 4 தந்தையை கூட உருவாக்கி கொள்கிறார்கள், செய்து கொள்கிறார்கள். जैसे आर्य समाज, இப்படியானால் ஆரிய சமாஜிகள் जहाँ देखी तबा बारात वहीं बिताई सारी रात। அவர்கள் எங்கு இடத்தை பார்த்தார்களோ அங்கே முழு இரவையும் அவர்கள் வந்து அங்கே தங்கி விடுகிறார்கள். शिव बाबा ही श्रेष्ठ ते श्रेष्ठ हैं। சிவபாபா தான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் ஆவார். अष्टदेवों में एक तो मुख्य है ही बाप। அஷ்டதேவதையில் ஒருத்தர் வந்து முக்கியமானவர் தந்தை ஆவார். 7 और हो गए, அதை தவிர மற்ற 7 பேர் இருக்கிறார்கள். तो 8 हैं। ஆகவே 8 நபர்கள் இருக்கிறார்கள். श्रेष्ठ में श्रेष्ठ, சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவங்க. फिर भी ஆனாலும் கூட जब हमें श्रेष्ठ से श्रेष्ठ मिला हुआ है तो औरों के चिंतन में क्यों जाए? औरों के चिंतन में जाना माने हम और वंश के हैं। ஒரே ஒருத்தர் நமக்கு சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டவர் கிடைத்து விட்டார் என்றால் மற்றவர்களை பற்றி ஏன் சிந்திக்கணும்? ஒருவேளை மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறோம் என்றால் பிறகு நாம் மற்ற வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டோம். और धर्म में कन्वर्ट होने वाले हैं, மற்ற தர்மங்களில் கன்வெர்ட் ஆகக்கூடியவங்கள் ஆகிவிட்டோம். हमने स्वीकार कर लिया। இதை நாம் ஸ்வீகரித்து விட்டோம். फॉलो करना है, एक को फॉलो करना, एक जो बात सुनना है, ஒருத்தரை ஃபாலோ செய்ய வேண்டும், ஒருத்தருடைய விஷயத்தை கேட்க வேண்டும். मुरली में जो बोला है एक को बात सुनना है। முரளியில் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. तो ऐसा भी मुरली में बोला है फॉलो ब्रह्मा, ये भी बोला है। பிறகு முரளியில் ஃபாலோ பிரம்மா என்று கூட சொல்லியிருக்காங்க. अभी बोला अष्टदेव के, अष्टदेव के फॉलो करना है। तो अष्टदेव को फॉलो करना है नहीं, அவங்க சொல்றாங்க பிறகு அஷ்டதேவை ஃபாலோ செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. பாபா சொல்ற அஷ்டதேவை ஃபாலோ செய்யணும் என்று இல்லை. फॉलो करना है जब संपन्न स्टेज में संसार के सामने प्रत्यक्ष हो जाए। எப்பொழுது அவர்கள் சம்பன்ன ஸ்டேஜில் உலகத்திற்கு முன்னால் பிரத்யட்சமாகி விடுகிறார்களோ அப்பொழுதுதான் ஃபாலோ செய்யணும். अभी तो पता ही नहीं है, இப்பொழுது உங்களுக்கு தெரியவே தெரியாது. अभी 2 का ही पता है। 2 பேரை பற்றி தான் தெரிய வந்திருக்கிறது. एडवांस वालों को प्रजापिता का पता है, அட்வான்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரஜாபதியை பற்றி தெரியும். और बेसिक वालों को ब्रह्मा का पता है। तो மற்றும் பேசிக்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பிரம்மவை பற்றி தெரியும். फॉलो करने की अष्टदेव को बात ही नहीं है अभी। அப்படி இருக்கும் பொழுது அஷ்ட தேவதைகளை ஃபாலோ செய்ய வேண்டிய விஷயமே இல்லை. இப்பொழுது अष्टदेवों को भी याद नहीं करना है। அஷ்ட தேவதைகளையும் நினைவு செய்யக்கூடாது. अष्टदेव उत्तर प्रदेश में अष्टदेव उनके पूजा नहीं होते हैं।
உத்தரப்பிரதேசத்துல வந்து அஷ்ட தேவதைகளுக்கு பூஜை நடப்பதில்லை. இங்க भारत में नहीं होते हैं, दक्षिण भारत में होते हैं, சவுத் இந்தியால வந்து நடக்கிறது. दक्षिण भारत में होते हैं, उत्तर भारत में नहीं होते हैं। நார்த் இந்தியால பூஜை நடப்பதில்லை அஷ்ட தேவதைகளுக்கு. लेकिन जो अष्टदेव जो है बाप से वर्षा लेते हैं ना, ஆனால் अष्ट தேவதைகள் வந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக் கொள்கிறார்கள். हम डायरेक्ट बाप को याद करना है, नहीं तो 8 देवों को याद करना है, ऐसा। அப்பொழுது வந்து நம்ம டைரக்டாக தந்தை நினைவு செய்ய வேண்டுமா, இல்லையானால் அந்த 8 தேவதைகளை நினைவு செய்ய வேண்டுமா? सब पूछे बाबा कैसेट में 317 कैसेट में वर्षा देने वाले अष्ट देव हैं या बाप है? बाप है। अष्ट देव भाई भाई की लिस्ट में है या भाई बहन की लिस्ट में है? பாபா கேட்கிறாரு, ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் தந்தையா இல்லையானால் அஷ்ட தேவதைகளா? அஷ்ட தேவதைகள் சகோதர சகோதரியினுடைய லிஸ்ட்ல இருக்கிறாங்களா, இல்லையானால் சகோதர சகோதரர்களுடைய லிஸ்ட்ல இருக்காங்களா? लेकिन वर्षा देने वाले की लिस्ट में இல்லையானால் ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்காங்களா? तो उनको क्यों याद करना? அவங்க சகோதர சகோதரர்களுடைய லிஸ்ட்ல இருக்கும் பொழுது அவங்களை ஏன் ஆட் பண்ணணும் என்று கேட்கிறார். हम एकम याद करो, என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், मुझे एक को याद करो। என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், மாமேக்கம் யாத் கரோ. बना 2 बिंदियों को भी याद न करो, 3 को भी याद न करो। அப்படியானால் 2 புள்ளிகள் 3 புள்ளிகளையும் நினைவு செய்யாதீர்கள். वो अष्ट देवों की बिंदियां उनको भी याद न करो। அந்த அஷ்ட தேவதைகளின் புள்ளிகளையும் நினைவு செய்யாதீர்கள். मुझे एक बिंदी को याद करो। என் ஒரே ஒரு பிந்தி புள்ளியை மட்டும் நினைவு செய்யுங்கள். कौन सी एक बिंदी? எந்த ஒரு புள்ளி? एक मुकर्रर रथ में ஒரே ஒரு நிரந்தரமான உடலில், या 2 रथ में या 8 रथ में? இல்லையானால் 2 ரதங்களிலா, இல்லையானால் 8 ரதங்களிலா? एक मुकर्रर रथ में ஒரே ஒரு நிரந்தரமான ரதத்தில் मुझे एक बिंदी को याद करो। என் ஒரே ஒரு புள்ளியை நினைவு செய்யுங்கள். शिव बाबा से प्राप्ति और अष्ट देवों से प्राप्ति में अंतर। சிவபாபாவிடமிருந்து பிராப்தியில் மற்றும் அஷ்ட தேவதைகளின் பிராப்தியில் வித்தியாசம். बाबा अष्टदेव की प्राप्ति और शिव बाबा से प्राप्ति அவங்க கேக்குறாங்க, சிவபாபாவிடமிருந்து அடைவதில் மற்றும் அஷ்ட தேவதைகளிடமிருந்து அடைவதில் இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? मनुष्य आत्माओं के पास क्या है மனித ஆத்மாக்களிடம் என்ன இருக்கிறது और देव आत्माओं के पास क्या है மற்றும் தேவ ஆத்மாக்களிடம் என்ன और இருக்கிறது राक्षसों के पास क्या है மற்றும் ராட்சசர்களிடம் என்ன இருக்கிறது और भगवान के पास क्या है? மற்றும் பகவானிடம் என்ன இருக்கிறது? इसलिए गीता में लिखा हुआ है, அதனால்தான் கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது, भूतों की पूजा करने वाले भूतों को प्राप्त होते हैं, பூதங்களுக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் பூதங்களை அடைகிறார்கள், भूत योनि में जाके जन्म लेते हैं, பூத யோனில் சென்று விட்டு பிறக்கிறார்கள். देवताओं की उपासना करने वाले देव योनि में जन्म लेते हैं, தேவதைகளுக்கு அதாவது பூஜை செய்யக்கூடியவர்கள் தேவ யோனியில் சென்று விட்டு பிறக்கிறார்கள். देवताओं से कुछ न कुछ प्राप्ति करते हैं, தேவதைகளிடமிருந்து ஏதோ ஒன்று பிராப்தி அடைகிறார்கள். और जो मेरी उपासना करने वाले हैं இல்லையானால் யார் வந்து எனக்கு பூஜை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ वो मेरे को प्राप्त होते हैं। அவங்க என்னை தான் அடைகிறாங்க. पाना था सो पा लिया, फिर उनको कुछ எது அடையணும் என்று இருந்ததோ அதை அடைந்து விட்டாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே भी प्राप्त करने की इच्छा नहीं रह जाती। அடைய வேண்டிய ஆசை இருக்காது. सब कुछ प्राप्त करना है அனைத்தையும் அடைய வேண்டும் என்றால் तो भगवान की उपासना करना है, அப்பொழுது பகவானை பூஜை செய்ய வேண்டும். नहीं तो वही हाल हो जाएगा। இல்லையானால் அதே நிலைமை ஏற்பட்டுவிடும். भक्त हनुमान की पूजा करते हैं, என்னவென்றால் பக்தர்கள் அனுமானுக்கு பூஜை செய்கிறார்கள், हनुमान राम की पूजा करते हैं, அனுமான் ராமருக்கு பூஜை செய்கிறாரு, राम शिव की पूजा करते हैं, ராமர் வந்து சிவனுக்கு பூஜை செய்கிறார். नहीं शंकर की पूजा करते हैं, இல்லை இல்லை, ராமர் வந்து சங்கருக்கு பூஜை செய்கிறார் और शंकर शिव की पूजा करते हैं। மற்றும் சங்கரர் வந்து சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க. एक की दृष्टि से सृष्टि सुधरेगी। ஒருத்தருடைய பார்வையின் மூலமாக தான் உலகமும் சுதாரிக்கும். அவங்க சொல்றாங்க, பாபா முரளில சொல்லியிருக்கார், நான் குழந்தைகளுக்கு உலகத்தினுடைய எஜமான தன்மையை கொடுத்து விடுகிறேன். ஆகவே உலகத்தினுடைய எஜமான தன்மை வந்து அஷ்ட தேவதைகளின் கையில் வந்துவிடும். அப்பொழுது என்ன அஷ்ட தேவதைகளும் திருஷ்டி கொடுப்பாங்களா என்ன?
अष्टदेव भी श्रद्धांजलि पे बैठ के दृष्टि देंगे और मुरली चलाएंगे क्या? அஷ்ட தேவதைகளும் சந்திலில் அமர்ந்து விட்டு கத்தியில் அமர்ந்து விட்டு திருஷ்டி கொடுப்பாங்க, முரளி நடத்துவாங்களா என்ன? बाप तो सब जगह अपने सेवा संभाल नहीं पाएंगे, वो तो बच्चों को दे देंगे। ஏனென்றால் தந்தை வந்து எல்லா இடத்தினுடைய சேவையும் வந்து பார்க்க முடியாது, அது குழந்தைகளிடம் கொடுத்து விடுகிறார். माने बाप मर जाएगा? அப்படி என்றால் என்ன, தந்தை இறந்து விடுவாரா? अष्ट देवों की दृष्टि में बाप पहले मर जाएगा। அஷ்ட தேவதையினுடைய பார்வையில் தந்தை முதலில் இறந்து விடுகிறாரா? अष्ट देवों की दृष्टि में बाप पहले सर्वव्यापी बन जाएगा। அஷ்ட தேவதையினுடைய திருஷ்டியில் முதலில் தந்தை சர்வவியாபி ஆகி விடுகிறாரா? एक व्यापी नहीं रहेगा। ஒரு வியாபியாக இருக்க மாட்டாரா? अभी से गुलताड़े बनाना शुरू कर दिए। இப்பொழுதிலிருந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக தொடங்கி விட்டீர்களா? இப்பொழுதிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு சக்கரத்தை சுத்த ஆரம்பித்து விட்டீர்கள். அவங்க சொல்றாங்க, இல்ல பாபா. அவங்க சொல்றாங்க, உலகத்தில் யாருடைய கண்களிலும் அந்த திருஷ்டி கொடுக்க வேண்டிய பவரே இல்லை. अरे किसकी दृष्टि से सृष्टि सुधरती है? अरे யாருடைய திருஷ்டியின் மூலமாக சிருஷ்டி சுதாரிக்கிறது? तो जब पक्का ज्ञान बैठ गया, அவங்க சொல்றாங்க தந்தையினுடைய திருஷ்டியின் மூலமாக தான் உலகமே சுதாரிக்கிறது. அப்பொழுது பாபா சொல்கிறார், எப்பொழுது வந்து பக்கா உறுதியான ஞானம் அமர்ந்து விட்டதோ, कि एक बाप की दृष्टि में ही इतनी पावर है, என்னவென்றால் ஒரே ஒரு தந்தையினுடைய பார்வையில் மட்டும்தான் இவ்வளவு பவர் இருக்கிறது. कि कोई का संग का रंग யாருடைய சங்கத்தின் சாயமும் नहीं लग सकता, ஏற்பட முடியாது. ஓம் சாந்தி.